திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி புணர்ச்சி பத்து என்ற அந்த சொல். இதற்கு பெயராக வர காரணம், ஒவ்வொரு பாட்டினுடைய இறுதியிலே என் பொல்லாமணியை புணர்ந்தே என்றே இந்த பாட்டு முடியும். எல்லா பாட்டிலும் புணர்ந்து என்ற ஒரு சொல் வந்திருப்பதனாலும் அந்த புணர்தல் என்று சொல்லுகிற சொல்லானது இறைவனோடு உயிர் ஒன்று கலக்கிற நிலை. புணர்தல் என்றால் ஒன்று சேர்தல், உயிரும் இறைவனும் ஒன்று சேருகிற முத்தி நிலை. அந்த முத்தி நிலையைத்தான் இங்கே புணர்ச்சி என்ற பெயரால் சொல்றார். ஆகவே அந்த புணர்ச்சி ஆகிய முத்தி நிலையை பற்றி ஒவ்வொரு பாட்டிலும் பொல்லாமணியை புணர்ந்தே என்ற வாக்கிய சொல்லாலே சொல்வதாலே இந்த பத்துக்கு புணர்ச்சி பத்து என்று பெயர் வந்திருக்கிறது. இதற்கு விளக்கம் எழுதுகிறவர்கள் என்ன சொன்னார்கள்? அத்துவித இலக்கணம் என்று எழுதினார். புணர்ச்சி என்பது அத்துவிதம், அதாவது இறைவனும் உயிரும் ஒன்று கலக்கிற நிலையை சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது? அத்துவ நிலை. இறைவனும் உயிரும் ஒன்றுபடுகிற நிலையை வேதமே அப்படித்தான் சொல்லுது. வேதம் அத்வித முத்தி என்று சொல்லு. அப்புறம்தான் சண்டைய அத்விதம்ங்கிறது என்ன? முன்ன ரெண்டா இருந்து ஒன்னா போச்சா, ஒன்னே இருந்து ஒன்னாச்சா, இல்ல ரெண்டு ரெண்டாவே இருக்குதா? இதெல்லாம் பெரிய சண்டையே அந்த அத்விதம் என்பதற்கு உரை சொல்லுகிற வருகிற போதுதான் ஏற்படுகிறது. அத்விதம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. அந்த அத்விதம் என்று சொல்லுகிற இறைவனோடு ஒன்றுபடுகிற நிலை, அந்த நிலையை பற்றி இங்கே பேசுகிறார். அதுதான் புணர்ச்சி பத்து. இதுல அவ்வாறு நான் இறைவனோடு இன்பம் அடைய வேண்டும், இறைவனோடு ஒன்று கூடி இருக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி, என்றைக்கு நான் இறைவனோடு ஒன்றுபட்டு இருக்க போகிறேனோ என்ற தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துவதாக இந்த பாடல்கள் வெளிவருகின்றன. சுடற்பொற்கொன்றை தோணாமுத்தை வாழா துழும்புகந்து கடைப்பட்டேனே, ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிறவன் தடைப்பட்டு இன்னும் சாரமாட்டார், தன்னை தந்த என் ஆரமுதத்தை புடைபட்டு இருப்பது என்று கொள்ளோ, என் பொல்லாமணியை புணர்ந்தே. சுடர் பொற்குன்றை பொன்மலையாகிய மேருமலையை, இறைவனை பொன்மலை என்று சொல்ல வருகிறார். இறைவனை பொன்மலை என்றார். சுடர் ஒளிவிடுகின்ற பொன்குன்று, பொன்மயமாயிருக்கிற இமயமலை, பொன்மேருமலை. ஏன் இறைவனை மேருமலை என்று சொல்ல வேண்டும் என்று கேட்டார், இறைவனை ஆத்மா சென்று அடைய போகிறது. அந்த ஆத்மா இதற்கு முன் எப்படி இருந்தது? ஆணவ மலத்தோடு சேர்ந்து இருட்டடைந்து கரிய நிறமாய் அறியாமையுடையதாக அந்த ஆத்மா இருந்தது. இந்த ஆத்மா இறைவனை சேருகிற போது என்ன ஆகிறதுன்னா மாறி போகுது. அந்த ஆத்மாவிடத்துல ஆணவமாகிய இருட்டு இல்ல, கருமை இல்ல, அழுக்கு இல்ல, எல்லாம் நீங்கி போய் பரிசுத்தமான நிலையுடையதாக அந்த ஆத்மா இறைவனிடத்திலே போகும். இதுக்கு ஒரு ஓமை சொல்லணும்னு நினைச்சார். பழைய காலத்துல என்ன சொல்வார்கள்? ஒரு கண்ணங்கரேன்னு இருக்கிற ஒரு காக்கை ஆகாயத்திலே பறந்து போய் அந்த பொன்மேரு மலையில போய் உட்கார்ந்துதானா கருப்பா இருக்காது, அது அப்படியே உடம்பெல்லாம் பொன்மயமா மாறிப்போம். மேருவை சார்ந்த காக்கை போல என்று ஓமையே இருக்கு. மேருமலையை சார்ந்த காக்கை, அந்த காக்கை கரிநிறம் மாறி பொன்னிறம் உள்ள பறவையாக மாறிவிடும். அப்போ இறைவன் பொன்மலையா இருந்தா தானே தன்னிடத்தில் வருகிற பொருளையும் பொன்னாக்க முடியும். ஆகவே இறைவன் பரிசுத்தனாக இருப்பதனாலே பரிசுத்தம் இல்லாமல் ஆணவ அழுக்கிலே கிடந்த உயிரை அழுக்கு கழுவி பரிசுத்தமாகி அந்த ஆத்மாவை தான் ஏற்கிறான். அப்போ முத்தியில் சேர்க்கிற நிலை, முத்தி நிலையிலே இறைவன் பரிசுத்தனாயிருந்து தன்னை வந்து அடைகின்ற பொருளை தன்மயமாக மாற்றுகிறான். அப்ப தன்மயமாக மாற்றுற ஒரு பொருளை ஓம சொல்லணும். அதுக்காதான் காக்கையை பொன்மயமாக்குகின்ற இமயமலையை எடுத்த எடுப்பிலே சொல்லிட்டார். சுடர் பொற்குன்றை பொன்மலைன்னு சொன்னதினாலே தன்னை அடைகின்ற காக்கையை பொன்மயமாக்குகிற மலை. அதுபோல் இறைவனும் தன்னை அடைகின்ற ஆத்மாக்களை தன்னை போல் பரிசுத்தமுடைய ஆத்மாவாக ஆக்கி இறைவன் தன்னோடு சேர்த்துக் கொள்கிறான், மோட்சத்தை கொடுக்கிறான். மோட்சத்தை கொடுக்கிற போது பரிசுத்தமாக்காம கொடுக்கிறது கிடையாது. அதுபோல அடியாரோடு சேர்க்கிற போதும் அவரை பரிசுத்தமாக்கித்தான் அடியாரோடு சேர்த்திருக்கிறான்.
ஆனா இவர் சொல்லுகிற போது மட்டும் என்ன சொல்லிவிட்டார், என்னவோ பரிசுத்தம் இல்லாத தன்னை அந்த பரிசுத்தம் உடையவராகிய அடியாரோடு சேர உட்கார வச்சுட்டார். பள்ளிக்கூடத்துல ஒரு பையனோடு இன்னொரு பையனை சேர உட்கார வச்சமார் உட்கார வச்சார்னு படிக்கிறவருக்கு அந்த சொல்லளவிலே ஒரு சுவை தோன்றும்படி பாடி காட்டிருக்கார். அதனாலே இப்ப இறைவனை இங்கே பொன்மேருமலை என்று சொன்னதுக்கு காரணம், தன்னை வந்து அடைகின்ற உயிரும் பரிசுத்தமாக இறைமைத்தன்மை உடைய இறைவனை போன்ற இயல்புடையதாக ஆகும். சுடர் பொற்குன்றை தோளா முத்தை, துளையிடப்படாத முத்து. முத்து என்பது கடலிலே பிறக்கிறது, கிளிஞ்சலுக்குள் விளைகிறது. அதை எடுத்துக்கொண்டு வந்து மகளிர் மாலையாக அணிய வேண்டும் என்று சொன்னால் வெறும் முத்தை என்ன பண்ண முடியும், மேல வச்சா உண்டு கீழே வந்துருமே. அப்ப அதுக்கு ஒரு தொலை போட்டு அதுல பொன் கம்பியை இட்டு ஒரு முத்துக்கு இன்னொரு முத்துக்கு இடையில இருந்த பொன் கம்பியால மாலையா கட்டி அப்புறம் தான் கழுத்தில் போட்டுக்கணும். ஆக முத்தை அணிய வேணுமானால் தொலையிட்டு பொன் கம்பி போட்டு கட்டித்தான் அணிய வேண்டும். ஆனா இறைவன் இருக்கானே, அவனை தொலையிட வேண்டியதில்லை. தொலையிடப்படாத முத்து, அது ஆபரணமாக்குவதற்கு தொலையிடப்படுவது போல இறைவன் தொலையிடப்பட மாட்டான். அதாவது இன்னொருவராலே பங்கப்படுத்த முடியாதவன். அதை அந்த இறைவனை பின்னப்படுத்த முடியாது. ஒரு பொருளை உடைச்சு கொஞ்சம் தூளா எடுத்துட்டோம், அது பின்னமாகிறது. அதாவது ஒரு பகுதி உடைஞ்சு போய் ஒரு பகுதி இருக்குது. அது போல இறைவன் பின்னப்படுவானா என்றால் பின்னப்பட மாட்டான். அவனை உடைச்சு கிடைச்சி தூளா எடுத்துட முடியாது, தனித்தனியா ஆக்க முடியாது. ஒரே முழு பொருளா தான் இருப்பான். அப்படி ஒரே முழு பொருளா இருக்கிறான். முத்து போல தூய்மையுடையனா இருக்கிறான். விளவிளையேர் என்று பரிசுத்தமா இருக்கிறான். சாத்வீக குணம் உள்ளவனாக இருக்கிறான். அதுக்காகத்தான் தோளாமுத்து, பின்னப்படுத்தப்படாதவன். அதாவது பகுத்து பகுத்து எடுத்து வைத்து விட முடியாதவனாக இருக்கிறவன். தோளாமுத்தை வாடா தொழும்புகுந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை. அவன் கருணாலயன், கருணைக்கு இருப்பிடம் ஆனவன். ஆலயம் என்பது இருப்பிடம். கருணை ஆலயம், கருணாலயம், கருணைக்கு இருப்பிடமாக உள்ளவன். நெல்லு கொண்டு வந்து வயல்ல இருந்து அடுத்து வண்டியில மூட்டையில கட்டிட்டு வர்றோம். வீட்டுக்கு வந்த உடனே நெல்லை என்ன பண்றோம், ஒரு பெரிய களஞ்சியத்துல கொட்டி வச்சிடறோம். அப்ப நெல்லை கொட்டி வைக்கிற இடம் களஞ்சியம். அதுபோல் கருணை என்ற இரக்கத்தை கொட்டி வைத்திருக்கிற இடம் களஞ்சியம். இது அதான் இறைவன். இறைவன் கருணை கொட்டி வைக்கப்பட்ட களஞ்சியமாக, கருணைக்கு ஒரு இருப்பிடமாக இருக்கிறவன் கருணாலயன் என்று அவருக்கு ஒரு பெயர். ஏன் அவன் கருணாலயன் என்று கேட்டால், நான் எப்படிப்பட்டவன், ரொம்ப கீழ்மையான நிலை உள்ளவன். என்னையும் தான் நான் இருக்கிற இடத்துக்கு அவன் வந்தான். நான் அவங்க இருக்கிறத போல பெருமை பார்த்தா அவன் யோகியதை உள்ளவன், நாம் யோகியதை இல்லாதவன். நாம் தான் இருக்கிற இடத்தை தேடி போகணும். வைத்தியம் இருக்கிற வீட்டுக்கு நோயாளி போய் தன் குறையை சொல்லி மருந்து வாங்கிக்கணும். ஆனா வைத்தியன் சில சமயத்துல என்ன பண்றான், நோயாளி இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறான். அது கருணை மிகுதியினாலே. அதுபோல இறைவன் ஆத்மா இருக்கிற இடத்துக்கு குருநாதராக வர்றார். ஆகவே கருணாலயன் என்று சொல்ல வருகிறவர். வாழா தொழும்புகுந்து கடைப்பட்டேனை, நான் ரொம்ப கடைப்பட்டவன், கீழ்த்தரமானவன். ஆனாலும் நான் ஏதோ கொஞ்சம் தொழும்பு செய்தேன். தொழும்புன்னா அடிமை. இறைவனுக்கு தொண்டு செய்தேன். தொண்டு செய்கிறது, ஏன் தொண்டு செய்யணும், எதுக்கு செய்யணும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னமோ என்னுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் கோயிலை கூட்டுறதும் பெருக்கிறதும் தண்ணி கொண்டு விட்டுறதும் கோயிலுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள்லாம் அவங்க செய்யறத பார்த்து நானும் அப்படியே செஞ்சுட்டேன். அதை எப்படி செய்யணும், ஏன் செய்யணும் என்று சொல்லுகிற எதையும் தெரிந்து கொள்ளாமல், பயன் கருதாமல் வீணே அந்த காரியத்தை செய்தேன். அதான் வாழா வரிதே, ஒன்றும் கருதாமல், எதையும் எண்ணி பார்க்காமல் தொழும்பு உகந்து இறைவனுக்கு நான் தொண்டு செய்தேன். அது சிறு பிள்ளையில செய்த நிலை. ஆனால் செய்தனா கடைசி வரல அந்த தொண்டு என்ன என்பதை விசாரிச்சு நல்லவனா தேறி வந்தனா இல்ல. கொஞ்ச நாள் செய்து மறுபடியும் கைவிட்டுட்டேன். கடைப்பட்டு போனேன். கடைப்பட்டேனை, அப்படி கடைநிலைக்கு உரியவனாக போன என்னை ஆண்டு கொண்ட கருணாலயனை, என்னையும் பார்த்து ஐயோ என் மகன் இப்படி வீணா போறானே என்று சொல்லி கருணையினாலே வந்து என்னை ஆண்டு கொண்டவன் அவன். கருவால் பிரமன் தடைப்பட்டு இன்னும் சாரமாட்டா தன்னை தந்த என் ஆரமுதை. அந்த இறைவன் இருக்கானே, அவன் மற்றவருக்கு தன்னை காட்டி கொடுப்பானா, காட்டி கொடுக்க மாட்டான்.
2 பேர் அவனை தேடி கண்டுபிடிச்சு விடுறோம்னு வந்தார்கள். ஒருவன் பிரம்மா, ஒருத்தன் திருமால். 2 பேரும் தேட வந்தார்கள். ஆனா 2 பேருக்கும் தன்னை யார் என்று அவன் காட்டி கொடுக்காமல் பெரு நெருப்பா மட்டும் விட்டான். நெருப்பா இருந்தானே தவிர முழுமையாக தன்னை யார் என்று அடியும் முடியும் தெரியும்படி இருக்கவில்லை. அப்படி தேடி வந்தவர்கள் யார்? கருமால், பிரமன் என்று 2 வார்த்தை சொல்றார். கருமால் என்று சொன்னவனே சாதாரண இலக்கிய நடையில பொருள் பார்க்கிற போது திருமால் கருப்பா இருப்பார், அதனாலே கருமால், கருப்பா இருக்கிற திருமால் அப்படின்னு பாரு. அப்படி அல்ல, நான் எப்படி ஒரு தாயினுடைய கருவிலே புகுந்து பல பிறவிகளை எடுத்து 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 வந்தேனோ, அதுபோல இந்த திருமாலும் 10 தாயாருடைய வயிற்றுல கருவுற்று பிறந்தவன் கருமால். அவனும் கருவுற்று பிறக்கப்பட்டவனே, கருவடையும் கருவினால் தோன்றி வளர்ந்தவன் தான். அவனும் ஒரு சாதாரண ஜீவன் தான், நம்ம மாதிரி உயிர் தான். அதே போல பிரமன், அந்த கரு என்பதை பிரமனுக்கு கேட்கணும். கருமால், கரு பிரமன். கருவுற்று பிறந்த திருமால், கருவுற்று பிறந்த பிரமன் ஆகிய 2 பேரும் அப்படி கருமாய் வந்து பிறந்த காரணத்தினாலே இறைவனை காண முடியாதவராக போனார்கள். தடைப்பட்டார்கள். இறைவனை காண முடியாமல் அவர்கள் தங்களுடைய போக்கை நிறுத்தி திரும்பி வந்தார்கள். பூமியை தொடங்கிட்டே போனா போய் போய் இவன் மூக்கு நொந்ததே தவிர இன்னும் பூமியை தோண்டி பாதாளத்துக்கு போய் இறைவன் திருவடியை பார்க்க முடியல. மேல அவன் ரெக்கையை கட்டி அடிச்சு பறந்து பறந்து போனா ரெக்க வலிச்சே தவிர மேல போய் இறைவன் முடிய பார்க்க முடியல. அதனால 2 பேருடைய போக்கும் தடைப்பட்டது, நின்று போயிற்று. தடைப்பட்டு இன்னும் சாரமாட்டா, இன்று வரையிலும் அந்த இறைவனை பார்க்க முடியாதவர்களாக இருக்கிற தன்னை, அந்த 2 பேராலும் கண்டறிய முடியாதிருக்கிற தான் என்று சொல்கிற அந்த இறைவன் தன்னை யாருக்கு கொண்டு வந்து கொடுத்தான்? தந்த என் ஆரமுதை. அப்படி அவனுக்கு காட்டி கொடுக்காத தன்னை எனக்கு காட்டி கொடுத்தான். குருநாதரா வந்து காட்டி கொடுத்தான். மாணிக்க வாசகருக்கு மட்டும் கொண்டாந்து கொடுத்தாரே, அது ஒரு பாட்டை சொல்ற. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, நீ உன்னையே கொண்டு வந்து எனக்கு தந்தாய். தந்தது உன் தன்னை. அதை இந்த பாட்டிலையும் பார்க்கிறோம். சாரமாட்டா தன்னை தந்து, தன்னை தந்து, தன்னையே கொடுக்கிறான் நம்மகிட்ட. குருநாதரா வந்து இது ஒருக்கம் பார், நான் தான் இறைவன் என்று அவருக்கு உணர்த்துகிறார். தந்த என் ஆரமுதை, அமுதமயமாயிருக்கிற அந்த பெருமானை புடைப்பட்டு இருப்பது என்று கொள்ளோ, நெருங்கி வாழ்வது என்று. புடைப்படுதல் என்பது, புடை என்றால் நெருக்கம், அத்வித கலப்பு. நான் வேறு அவன் வேறு என்று அறியாமல் ஒன்றுபட்டு நிற்கிற கலப்பு தான் புடைப்பட்ட கலப்பு. இந்த அத்வித நிலை என்பது என்ன என்பதை கொஞ்சம் நான் சொல்றேன். துவிதம் என்ற வார்த்தைக்கு 2ன்னு பொருள். துவிதம் என்பது, துவி என்றால் 2, துவிதம்னா 2. துவிதம்னா 2 அல்லாதது. அத்விதம் என்ற வார்த்தைக்கு பொருள் 2 அல்லாதது. இறைவனிடத்திலே இந்த ஆத்மா போய் ஒன்றி மோட்சம் எய்து விடுகிறது. அப்படி இறைவனோடு உயிர் ஒன்றி போன காலத்தில் அங்கே இறைவன் உயிர் என்று 2 பேர் இருக்கிறார்களா, அல்லது 2 பேர் இல்லாம 2ம் ஒரே பொருளா உருகி ஒரே பொருளாக மாறிவிட்டதா அப்படின்னு கேட்டார். அப்ப வேதம் சொல்லிச்சு 2 போனார்கள். நம்ம குழப்பிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறார்களா 2ஆ இருக்கிறார்களான்னு நாம கேட்கிறோம். உயிரும் ஆத்மாவ ஆண்டவனும் கடவுளுமாக 2 பேரும் 2 பொருளா தனித்தனியா முட்டியில் இருக்கிறார்களா, துவிதமாக இருக்கிறார்களா என்று நாம் கேட்கிறோம். அல்லது ஒரு டம்ளர்ல தண்ணி, இன்னொரு டம்ளர் தண்ணி, இந்த தண்ணீரும் ஒன்னா ஊத்தினா ஒரே தண்ணீரா எப்படி மாறி போச்சோ அது போல ஆத்மாவும் உயிரும் ஒரே பொருளாக மாறிவிட்டார்களா என்று கேட்டா அந்த வேதம் என்ன சொல்லணும்? ஒன்றா போனார்கள்னு சொல்லணும். இல்ல ஒன்றா போல 2ஆ தான் இருக்கிறார்கள்னு சொல்லணும். இந்த 2ஐயும் விட்டுவிட்டு 2 இல்லாத நிலை அடைந்தார். நீ கேட்ட 2ம் இல்லாத நிலை. நாம் என்ன கேட்டோம்? ஒன்றா இருக்கிறார்களா 2ஆ இருக்கிறாங்க. நீ கேட்ட ஒன்றுமல்ல, நீ கேட்ட 2மல்ல, இந்த 2ம் அல்லாததாகிய ஒரு நிலை. அதாவது அது ஒரு ஒற்று பொருளா போய்விட்டார்கள் அப்படிங்கிற. தண்ணீர்ல தண்ணீர் ஊட்டினா தண்ணீரும் ஒன்னா சேர்ந்து ஒரே பொருளா கண்ணுக்கு தெரியும். பாலோடு பாலை ஊத்தினா பால் போல ஆயிடும். இது ஒரு பால், முன்னிருந்த பால், இது பின்னிருந்த பால்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல தண்ணியும் பிரிக்க முடியாது. அதுபோல இறைவனும் உயிரும் ஒன்றாய் விட்டார்கள் சொன்னால்
பாலோடு பால் சேர்ந்தது போல இறைவனோடு உயிர் சேரும்போது இறைவனும் உயிரும், இறைவன் எப்படி பால் போல தூயவனோ அது போல உயிரும் தூயது என்று பொருள் வந்துடும். தண்ணீர் எப்படி பரிசுத்தமோ அது போல ஆன்மாவாகிய தண்ணீரும் பரிசுத்தமா முன்னே இருந்ததுன்னு வந்துடும். ஆனா ஆன்மா பரிசுத்தம் இல்லை, உயிர் இறைவன் தான் பரிசுத்தமா இருக்கிறான். பரிசுத்தமா இருக்கிற இறைவனோடு பரிசுத்தம் இல்லாததாகிய உயிர் பரிசுத்தமாக்கப்பட்டு இப்போ சேர்ந்து இருக்குது, அவ்வளவுதான். ஆகவே இந்த நிலை தண்ணீரும் தண்ணீரும் சேர்ந்தது போல அந்த ஒற்றித்து போன ஒன்றல்ல. இதுதான் முக்தி என்பதை சங்கராச்சாரியார் போன்றவர்கள் சொல்றார். இதை என்ன சொல்கிறார்கள் என்றால், இதுதான் அவர்களுக்கு அத்வைதம். அதாவது முன்னே இரண்டாய் இருந்தவர்கள் இப்போ இரண்டல்லாததாக ஆகிவிட்டார். துவிதம் அத்வைதம் என்ற அத்வைதம், துவிதமாயிருந்த பொருள் இப்போ துவிதமில்லாத இரண்டில்லாத ஒரு பொருளாக மாறிவிட்டது. ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்று சேர்ந்து ஒரே ஆத்மாவாக போய்விட்டது. அங்க சேர்ந்த பிறகு எது ஜீவன் எது பரமன் என்று இல்லை, ஒன்றே ஒன்றாய் போட்டுன்னு சொல்றாங்க. அப்போ ஜீவாத்மாவும் கடவுள் தான் என்பது அவங்க கொள்கை. அவங்களுடைய கொள்கை என்னன்னா, நம்ம உடம்புக்குள் இருக்கிற உயிரும் கூட அந்த பரம்பொருடைய ஒரு நிழல் தான் என்பது அந்த ஏகாத்மவாத கொள்கையினுடைய ஒரு இலக்கணம். நம்முடைய சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது? ஆண்டவன் வேறு, உயிர் வேறு. இவர் ரெண்டு பேரும் ஒன்றா கலக்கிற போது தண்ணீரும் தண்ணீரும் சேர்ந்தவர் ஒன்றாய் விட்டார்கள் என்றால் மறுபடியும் ஆண்டவன் உயிரும் ஒரே பொருள் என்று ஆய்விடுவார்கள். ஆனா என்றைக்குமே உயிர் வேறு, ஆண்டவன் வேறு. ஆனா ரெண்டு பேரும் ஒன்றாகி விட்டார்கள் என்று சொல்லுகிற போது அந்த கலப்பை நாம் கண்டுபிடிக்க முடியல. அது எப்படின்னா, ஒரு நீள ஒரு பித்தளை குழாய், இன்னொரு ஒரு சான் நீளமுள்ள ஒரு பித்தளை குழாய். அந்த பித்தளை குழாயும் இந்த பித்தளை குழாயும் ரெண்டும் சேர்ந்து வச்சு ஒருத்தன் பொடி வச்சு ஊதிட்டான். ஊதி நல்லா மேலெல்லாம் நல்லா இழப்புளி போட்டு இழைச்சி தேய்ச்சி நம்ம கையில் கொடுத்துறான். அத மேலகீழ திரும்பி திரும்பி பாக்குறோம், அதுல ரெண்டு குழாய் சேர்ந்து ஒட்டினதுன்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே ரெண்டு குழாய் சேர்ந்திருக்கு. இரண்டு குழாய்கள் ஒன்றாய் இணைந்த இணைப்பு தெரியாமல் ஒரு குழாய் போன்ற ஒரு தோற்றத்தை தருகிறதே, அதுதான் அத்வைதம். தோற்றத்தினாலே ஒன்று போல் இருக்கிறார்களே தவிர பொருள் ரெண்டு. நீள குழாயும் இருக்கு, சின்ன குழாயும் இருக்கிறது. ஆனா ரெண்டும் ஒட்ட வச்ச பத்தப்பு செய்தவனுடைய சாமர்த்தியம் அப்படி அதனுடைய ஒட்டுமானம் தெரியாமல் போய்விட்டது. இப்போ இந்த உயிர் என்ன பண்ணிச்சு? இறைவனை நோக்கி போய்கொண்டே இருந்தது. இறைவன் தன்னுடைய முத்தியை கொடுப்பதற்காக திருவடியை நீட்டிக்கொண்டே வந்தான். திருவடி நீண்டு வரும்போது இந்த உயிர் போய் தன் தலை அந்த திருவடியில மோத விட்டது. இந்த உயிரின் தலையும் திருவடியினுடைய காலம் ஒன்றா ஒட்டுது. தாளும் தலையும் ஒன்றாயின. அதான் தாழ் தலை. தாழ் தலை என்று ரெண்டு சொல்லா சொன்னோம்னா துவிதம். புணர்ச்சியில தாடலை என்று சேர்த்து படிக்கிறோம். ஒரு சொல் போல தெரியுது. தாடலை என்பது ஒரு சொல் போல இருக்க தவிர ஒரு சொல் அல்ல. அது புணர்ச்சியினாலே ஒன்று போல் தெரியுது. ஒற்ற உப்பு வைக்கிற பத்த உப்பு செய்கிற கெட்டிக்காரனாலே ரெண்டு குழாய்கள் எப்படி ஒரு குழாய் போல காணப்பட்டதோ அதுபோல தாளும் தலையும் ஒன்று போல் நமக்கு தோற்றமளிக்கிறது. தாழ் தாழ் தான், தலை தலைதான். அது என்றைக்கும் அப்படித்தான். மோட்சத்திலும் உயிர் உயிர் தான், இறைவன் இறைவன் தான். இறைவனாக உயிர் மாறிவிட முடியாது. அது சைவ சித்தாந்தம். இதுதான் அத்வைதம் என்று சொல்ற. அப்போ இரண்டும் இல்லாத நிலைன்னு வேதம் சொல்லிட்டு பாருங்க. கடவுளும் உயிரும் என்று தனித்தனியாகவும் இல்லை. இப்ப கடவுளோடு கடவுளாக உயிரும் மாறிவிடவில்லை. ஆனா இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு புதிய நிலையை, இரண்டற்ற ஒரு நிலையை அது எழுதி இருக்கிறது என்று வேதம் சொல்லி, அந்த மாதிரி இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், ஆக புடைப்பட்டு இருப்பது என்று கொள்ளோ, இறைவனோடு நான் நெருங்கி இருப்பது இந்த அத்வைத கலப்பிலே மோட்சத்திலே ஒன்றுபட்டு இருக்கிறதுனால் என்னாலோ பொல்லாமணியை புணர்ந்தே, பொல்லாமணியாகிய இறைவனை கூடி நான் என்றைக்கு ஒன்றாயிருப்பேன் என்று இந்த பாடல்னாலே அவர் கேட்டுக்கொள்கிறார். இறைவனோடு நான் எப்பொழுது ஒன்றுபட முடியும்? அப்படி ஒன்றுபடுகிற நாள் எனக்கு என்று வரும் என்று கேட்டார். ஆற்றகில்லேன் அடியேன் அரசே, அரசே எனக்கு அரசனாக விளங்குகின்ற பெருமானே, அடியேன் ஆற்றகில்லேன், என்னாலே இனி உலகத்திலே வாழ முடியாது. பொறுக்க இல்லை, ஆற்றல் இல்லைன்னா பொறுக்க முடியல, இந்த உடம்போடு கூடி வாழ முடியல. அவனி தரத்தை ஐம்புலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து, இந்த உலகத்திலே என்னை பிறக்க வைத்தாய். ஆனா அந்த உலகம் எப்படி இருக்கு தெரியுமா?
அவன் இத்தலத்தில் இந்த உலகத்தில் ஐம்புலன் ஆகிய சேற்றில் 5 புலன் என்ற சேற்றிலே நான் மாட்டிக்கொண்டேன். 5 புலன்களும் ஒரு சேறு போல, காலை வச்சா உள்ள இழுத்துக்கும், சேற்றிலிருந்து காலை வெளியில பிடிங்கி கொண்டு வர முடியாத நிலை. அதுபோல 5 புலன்களும் தம்பக்கம் இழுக்குமே தவிர நம்ம வெளிவிடாது. அப்பேற்பட்ட சேற்றை போல் இருக்கிற நிலையிலே அருந்தாது, அருந்தா என்பதை அருந்தாது என்ற எதிர்மறை பொருளாக கொண்டு வாக்கியத்தை கொண்டு போகணும். அருந்தாது சிந்தை செய்து இந்த ஐம்புலமாகிய சேற்றுக்குள் நாம் சிக்கிக் கொள்ளாதபடி இறைவனை தியானம் செய்யும். சிந்தை செய்தல் இறைவனை தியானம் செய்யும். சிவன் எம்பெருமான் என்றென்று ஏத்தி, சிவனே எமக்கு பெருமான், சிவனே எமக்கு தலைவன் என்று அவனை புகழ்ந்து சொல்ல வேண்டும். ஊற்று மணல் போல், ஊற்று மணல் போல், மணல் ஊற்று போல, அதை மாத்தி படிக்கணும். அதாவது வீட்டுக்கு முன்னே இருக்கிற இடம் இல் முன், அது கொஞ்ச நாள் கழிச்சுன்னா முன் இல்லுன்னு மாறி முன்றில்னு மாறி போச்சு. சில சொற்கள் முன்பின் மாறும். அது மாதிரி இங்க மணல் ஊற்று, தண்ணீரை கீழே வெட்டிக்கிட்டே போறான் கிணறு, சில இடத்துல பாறை வந்துருது. அப்ப பாறையில தண்ணி வரும்னா பாறை ஊற்று, களிமண்ல தண்ணினா களிப்பு ஊற்று. ஒண்ணுமே இல்லை, வெறும் ஆத்து மணலா இருக்கு, தண்ணி ஊறி வருது ஒரு இடத்துல, அந்த ஊற்றுக்கு என்ன சொல்றோம்? மணல் ஊற்று. அதனால இந்த மணல் ஊற்றிலே தண்ணீர் எவ்வளவு விரைவாக மேலே ஊறி வருமோ அது போல ஊற்று மணல் போல், மணல் ஊற்று போல எனக்கு நெக்கு உள்ளே உருகி, என்னுடைய மனம் உள்ளே உடைந்து அங்கே அன்பு ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஊற்றெடுத்து ஓலமிட்டு இறைவனே ஓலம், இறைவனே ஓலம், இறைவனே ஓலம், ஓலம் 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 என்று இறைவனிடத்திலே ஓலம் விட வேண்டும். போற்றி நிற்ப, இறைவனையே போற்றி 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 என்று பல போற்றிகளை சொல்லி நிற்கணும். என்று கொள்ளோ, என்றைக்கு நான் இப்படி இருப்பேனோ, இறைவனே உன்னை நான் உற்றித்து உன்னிடத்திலே வந்து நான் தியானம் பண்ணி அந்த தியான சமாதியிலே கூடி இருக்கிற போது உன்னை நான் என்ன சொல்லணும்? உன்னை ஓலமிடணும், உன்னை போற்றி செய்யணும். அப்படி நான் போற்றி செய்த தியானத்திலே உன்னை பாவிக்க வேண்டும். அது என்று எனக்கு கிடைக்குமோ தெரியவில்லையே. என் பொல்லாமணியை புணர்ந்து, பொல்லாமணியை கூடி, புணர்ந்து என்றால் ஒன்றோடு ஒன்று இணைந்து, புணர்ந்துங்கிற வார்த்தைக்கு ஒன்று கூடி சேர்ந்து, அதான் இப்ப தலைப்பை புணர்ச்சி பத்துன்னு வருது. அதான் நீண்ட மாலும் அயனம் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலேனை. சிவபெருமான் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் நடுவிலே நெருப்பா வந்தார். அந்த நெருப்பு என்ன பண்ணிட்டு ஆகாயம் அளவில் நின்று கொண்டே போயிட்டு, அதுபோல பாதாளத்திலும் கீழே நின்று கொண்டே போயிட்டு. அதனால அந்த சிவனாகிய நெருப்பு நீண்ட நெருப்பு. இந்த நீண்ட நெருப்பை நீண்ட மால் பார்க்க முடியலன்னு சொல்றார், ஒரு குறை சொல்றார். திருமால் என்ன பண்ணினான்? மகாபலி இடத்திலே போய் எனக்கு 3 அடி நிலம் கொடுன்னு கேட்கிறான். அப்ப சின்ன குள்ளனா போறான். அவன் என்ன பண்றான்? தாரை வார்த்து உனக்கு 3 அடி நிலம் கொடுத்துட்டேன்கிறான். இவர் திடீரென்று பெரிய உருவத்தை எடுத்து ஒரு காலால் பூமி முழுவதும் அளந்து காட்டிட்டார், இன்னொரு காலை தூக்கி மேலே ஆகாசத்தை அளந்தார். அப்ப நீளமா உருவம் எடுத்தார். அதான் நீண்ட மால். இப்படி பேருருவம் எடுத்த நீண்ட மால் கூட இந்த நெருப்பா நீண்டு போன சிவபெருமானை பார்க்க முடியல. நீண்ட மாலாலும் நீண்ட நெருப்பை பார்க்க முடியல. அது ஒரு நயமா இங்க பாட்டு பாடுற. நீண்ட மாலும் அயனும் வெறுவ கண்டு பயப்படும்படி நீண்ட நெருப்பை, மிக உயரமாக எழுந்த நெருப்பை விருப்பிலேனே. அந்த பெருமானை நான் இன்னும் ஆசைப்படுகிறேன். அந்த பெருமானை ஆசைப்பட்டவனை சேர்ந்திருக்கணும் என்னிடத்துல விருப்பம் இல்லை. ஆண்டு கொண்ட என்ன ஆரமுதே, அப்படி விருப்பில்லாதிருக்கிற என்னையும் கூட ஆண்டவன் ஆண்டு கொண்டு விட்டான். எனக்கு விருப்பம் இல்லாவிட்டா அவன் வந்து என்னை இழுத்து பிடிச்சு எனக்கு அந்த ஆசையை உண்டாக்கி விட்டான், விருப்பத்தை உண்டாக்கினான். அள்ளூர் உள்ளத்து அடியார் முன், உள்ளத்திலே ஊற்றெழுகின்ற அன்பு ஊறி எழுகின்ற. அள்ளூறுதல் என்றால் ஊறுதல். இங்கே அன்புங்கிற சொல்ல முன்னே வச்சு அன்பு அள்ளு ஊறுகின்ற, அன்பு ஊற்றெடுத்து வருகின்ற உள்ளத்து அடியார், மனத்தை உடைய அடியார்கள் முன் வேண்டும் தனையும் வாய் விட்டு அலறி. இந்த அடியார்களுக்கு முன்னே நான் உட்கார்ந்தேனும், அந்த அடியார்களுக்கு முன் இறைவனை பற்றி நான் என்ன சொல்லி அவனை கூப்பிடணுமோ அவ்வளவும் சொல்லணும். வேண்டும் அளவும் எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கிறதோ அந்த ஆசை முடிகிற வரையில் வேண்டும் அலரும் வாய் விட்டு அலறி விரையார் மலரு தூவி. வாசனை உள்ள பூக்களையும் இறைவன் திருவடியிலே
அர்ச்சனை பண்ணி பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ, அவனோடையே நெருங்கி கிடக்கிறது. பூண்டு கிடத்தல்னா நெருங்கி வாழ்தல் என்றைக்கு எனக்கு கிடைக்குமோ, இறைவனை விட்டு நான் பிரிச்சு பூலோகத்தில் இருக்கிறேன், இறைவன் தனியா இருக்கிறான், நான் மோட்சத்துல ஒன்றுபட்டு விட்டேனானால் இறைவனை நானும் ஒன்னா போயிடுவோம். அப்ப அவனிடத்துல எதுக்க இருந்து கொண்டு நான் பாட்டு பாடுவேன், நான் அவனை பூஜை பண்ணுவேன், இதெல்லாம் எனக்கு என்னைக்கு கிடைக்கும் என்கிற. பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணந்தேகேன், அள்ளி கமலத்து அயனம் மாலம் அல்லாதவரும் அமரகோனும் சொல்லி பரவும் நாமத்தானே. அள்ளி கமலத்து அயனம் மாலம், தாமரை பூவில் இருக்கிற பிரமதேவன். கமலம் தாமரை, அந்த கமலமாகிய தாமரை அடுக்கு இதழ்களை உடைய தாமரை. உள்ளேயும் இதழ் வெளியேயும் இதழ். உள்ளே இதழ் இருந்தால் அல்லின்னு பெயர். புள்ளே வெளியில மட்டும் ஒரு சுத்தம் அப்படி 5 இதழ் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு நந்தியாவட்டை இருக்கு, அடுக்கு இல்ல, தண்ணி நண்டாவிட ஒட்ட நந்தியாவட்டை, அதுக்கு 5 இதழ் மட்டும் இருந்தா அது புள்ளின்னு பேர். ஆனா அதே நந்தியாவட்டில உள்ளே இதழ் இருக்குன்னு வச்சுக்கோ, அதுக்கு அல்லின்னு பேர். உள்ளிதழை உடையது தாமரை. அல்லி கமலத்து, உள்ளிதழ்களை உடைய தாமரை பூவிலே இருக்கிற அயன் பிரமன் மாலும் திருமாலும் அல்லாதவரும், இந்த 2 பேரும் அல்லாத மற்ற 14 கணத்தவராகிய தேவகூட்டங்களும் அமரர் கோனும், தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் சொல்லி பரவும் நாமத்தானை, இத்தனை பேரும் இறைவனிடத்திலே போய் தன் வாயினாலே சொல்லி சொல்லி வழிபடுகின்ற நாமங்களை உடையவன், அதாவது 1000 நாமங்களை உடையவன். இறைவனை தேவரெல்லாம் போய் 1000 நாமம் சொல்லி வழிபடுகிறார்கள். வைத்தீஸ்வரன் கோயில் தேவாரத்துல சொல்றார் அவர், பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானை. வானோர் தேவர்கள்லாம் வந்து அவனுடைய 1000 பேரை சொல்லி ஏற்று வழிபடுகிறார்கள். அதுபோல இங்க சொல்லி பரவும் நாமத்தானை, சொல்லும் பொருளும் இறந்த சுடரை, அவன் சொல்லையும் பொருளையும் கடந்திருக்கிற ஒளிமயமாக இருக்கிறான். சொல்லுமல்ல, சொல்லால் குறிக்கிற பொருளும் அல்ல, 2க்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அதான் சொல்லும் பொருளும் கடந்தவன் என்று சொல்ற. இப்ப எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அந்த பொருளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு 2 வழி இருக்கு. இப்ப இந்த எடுத்து கையால காட்டினா இது ஒரு பொருள், ஆனா இந்த பொருளுக்கு ஒரு பெயர் இருக்கு, இது புத்தகம். புத்தகம் என்று சொல்லும் போது சொல், அந்த புத்தகம் என்ற சொல்லை கேட்ட உடனே மனத்துல இந்த பொருளின் உருவம் நமக்கு வருது. இதே போன்றல்ல, நம்ம வீட்டுல என்னமா புத்தகம் வச்சிருக்கிறோமோ அந்த புத்தகத்தை நினைப்பு நமக்கு வருது, அதுதான் பொருள். அப்ப சொல் என்பது பொருளை குறிப்பதற்கு அடையாளமாகிய ஒலி. சொல் என்பது வெறும் ஒலி, அது ஒரு அடையாளம். அந்த அடையாளமானது ஒரு உருவம் உள்ள பொருளை குறிக்கும். ஆகவே ஒரு சொல்லும் ஒரு பொருளும். அது போல இப்ப கடவுள் இருக்கிறாரே, அந்த கடவுளானது ஒரு பொருளா? அந்த பொருளா இருந்தால் அதற்கு ஒரு சொல், அடையாள சொல் இருக்குமே, அடையாள சொல் உண்டா அப்படின்னு கேட்டா கடவுளுக்கு அடையாள சொல்லும் இல்ல, அந்த அடையாள சொல்லால் கொண்டு வந்து காட்டப்படுகிற பொருளும் அல்ல, 2ஐயும் தாண்டியவன் என்று சொல்ற. கடவுளுக்கு ஒரு நாமம் ஒன்று, ஓர் உருவம் ஒரு நாமம் ஒன்று வீழார். ஓர் உருவம் என்பது ஒரு பொருள் வடிவம், ஒரு நாமம் என்பது ஒரு பெயர். அந்த உருவமோ பெயரோ இல்லாதிருக்கிற கடவுள், அதான் சொல்லும் பொருளும் கடந்திருக்கிற சுடர் என்று சொல்ற. சொல்லும் பொருளும் இறந்த சுடரை, இறத்தல் என்பது கடத்தல், தாண்டி இருக்க, தாண்டி இருக்கிற பெருமானை, நெல்லிக்கனியை கருநெல்லிக்கனி போன்றவன். கருநெல்லிப்பழம் உண்டாரை நீள வாழ்விக்கும். அதிமான் காட்டுல போய் தனியா இருக்கிறான், பகைவராலை துரத்தி அடிக்கப்பட்டு. அவனை காணுவதற்கு காட்டு ஜனங்கள்லாம் வேடர்கள்லாம் வரார்கள். அவனுக்காக காட்டுல அரிதா கிடைத்த கரிநெல்லி பழத்தை கொண்டு வந்து கூட்டுறாருப்பா, நீ எங்க ராஜா, நீ செத்து போடக்கூடாதுப்பா, நீ நீண்ட நாள் வாழணும், இப்போ இந்த நெல்லிப்பழம் கிடைச்சிருக்கு, நெல்லிப்பழத்தை சாப்பிடு, நீண்ட நாள் வாழலாம் என்று அந்த பழத்தை வேடர்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த பழத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்துல ஔவையாரும் வந்துட்டார் இவனை தேடி. அரமனையில காட்டுல இருக்கான்னு காட்டுல சுத்தி அடிச்சு எப்படியோ அவன் இருக்கிற இடத்துக்கு காட்டுக்கு வந்துட்டார். அவியாரை கண்ட உடனே அவன் அந்த அவியாரோட பேசிட்டு இருக்கிறான். பேசிட்டு, இவ்வளவு காட்டுல நடந்து வந்திருக்கீங்களே, சாப்பிட்டீங்களா? பசிக்குமே. எப்பா எனக்கு பசியா? உன்னை பார்க்கணுங்கிறதாப்பா எனக்கு பசி, உன்னை பார்த்துட்டேன், எனக்கு பசியெல்லாம் ஓடி போச்சு. பசி ஓடி போனாலும் மறுபடியும் வருமே, நெருக்கு பழமாவது ஒண்ணு சாப்பிடுங்கள்னு சொல்லி அந்த நெல்லி பழத்தை கையில கொடுக்குறான். நெல்லி பழத்தை அவரு சாப்பிட்டுக்கிறார். சாப்பிட்ட பிறகு இவ்வளவு ருசியா இருக்கேன், இது என்ன பழம்னு கேட்கிறார். அவருக்கு அந்த பழத்தை பத்தி தெரியாது ஔவையாருக்கு.
அவ்வளவு பெரும் புலவராயிருந்தாலும் காட்டில் இருக்கிற சில பொருளுடைய இலக்கணங்கள் நாட்டில் இருக்கிற புலவர்களுக்கு தெரியாது. நீ திங்காம எனக்கு கொடுத்துட்டியேன்னு கேட்டார். அதுக்கு அவர் சொல்றான், நான் செத்தா பரவாயில்ல, புலவராகி நீங்கள் சாப்பிட, நீங்க உயிரோடு இருந்தா எத்தனையோ புத்தகங்கள் செய்து தருவீர்கள், உங்களால நூல் கொடுக்க முடியும், அதனால நூல் கொடுக்கிற நீங்கள் தான் நீண்ட நாள் வாழணும், நீங்க தான் சாப்பிடணும்னு சொன்னான். அப்போ அந்த நெல்லிப்பழம் அவ்வளவு உயர்வானது என்பதை இந்த கதையில் இருந்து நான் பார்க்கிறோம். திருக்குறளுக்கு உரை எழுதிய காலத்தில் கூட கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்ற வரிக்கு உரை எழுதும்போது கனி என்பது அவ்வை உண்ட நெல்லிக்கனி போல அமிழ்தானவற்றை அப்படின்னு எழுதியிருக்கார் பன்வேலர். கனின்னா அவ்வை உண்ட கருநெல்லி பழத்தை போல அமிர்தத்தன்மை உடையதை. அதனால இறைவன் அமிர்தத்தன்மை உடையவன், சாவா நிலையுடையவன். நெல்லிக்கனியை தேனை பாலை தேன் போன்று இனிக்கிறவனை, பால் போன்று உடலுக்கு வளம் தருகிறவனை, நிறையின் அமுதை எங்கும் நிறைந்திருக்கிற அமுதமாக இருக்கிறவனை, அமுதின் சுவையை அந்த பாலுக்கு சுவையாயிருக்கிற பெருமானை, புள்ளி புணர்வது என்று கொள்ளோ, புள்ளினா இருக்க கட்டி கொண்டு நான் கூடியிருக்கிற நாள் என்றோ. அந்த இறைவனை போய் சேர்றது மட்டுமல்ல, இறைவன் அப்படி புள்ளி கொண்டு கிடக்கணும், கட்டி தழுவிக்கொண்டு இருக தழுவிக்கொண்டு இருக்கக்கூடிய நாள், ஒன்றுபட்டு இருக்கிற நாள். புணர்வது என்பது ஒன்றுபட்டு இருத்தல், புள்ளுதல் என்பது இருக்க தழுவுதல். புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. அந்த இறைவனை கூடி நான் வாடுகிறது எம்மாத்திரம் என்று சொல்றார். திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ்மேல் அயன்மாலும் அகழப் பறந்தும் காணமாட்டா அம்மான், இம்மாநிலம் முழுதும் நிகழப் பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆ ஆ என்ற நீர்மையெல்லாம் புகழப் பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன். இறைவர் குருநாதரா வந்தார், மாணிக்கவாசகரை ஆட்கொண்டார். அப்படி ஆட்கொண்டு கொடுக்கிற போது, ஐயோ இப்படியா நீ இழைச்சு போனேன், இப்படியா நீ கஷ்டப்படுற, இங்க வாப்பா என்று கூட்ட, வா என்ற ஆ என்று இரக்கமாக இறங்கியும் வா என் பக்கத்திலே என்று அழைத்து கூவியும் எனக்கு அந்த இறைவன் அருள் செய்தான். அப்படி அருள் செய்துட்டு மறைஞ்சிட்டான். இப்படி எனக்கு அருள் செய்த நிலையை இந்த ஊர்ல இருக்கிறவற்றெல்லாம் சொல்லி என்ன புண்ணியம்? திரும்பவும் அந்த இறைவனை நான் பார்க்கணும், அந்த இறைவன்கிட்டயே போய் சொல்லணும், ஆஹா என்று ஆதரிச்சே வான்னு கூப்பிட்டே என்னை கட்டி தழுவினே எனக்கு அருள் செய்தியே என்று அவனுக்கு முன்னே அவன் செய்த காரியத்தை அவனிடத்திலே சொல்லி நான் போடணும். அப்படி போவதற்கு இன்னும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அது இந்த நாளோ எனக்கு என்று வாய்ப்பு கிடைக்குமோ என்று தன் மனத்திலே ஏக்கம் கொள்கிறது இந்த பாட்டை காட்டுகிறது. திகழும் அடியும் முடியும் காண்பான், அடியும் முடியும் காணும் பொருட்டோ. திகழும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் பிரகாசிப்பதற்காக தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற அடியும் முடியும். இறைவனுடைய அடியும் முடியும் பிரகாசிக்குது, ஏன்னா உலகத்தில் மற்ற பொருள் பிரகாசிக்கணுங்கிறதுக்காக. காண்பான் அந்த ரெண்டையும் பார்ப்பதற்காக. கீழ் மேல், ஒருத்தன் கீழே போனா ஒருத்தன் மேல போனான். அயனும் ஆளும், மால் கீழையும் அயன் மேலும் போனார்கள். அகழ பரந்தும், ஒருத்தன் பூமியை தோண்டி தோண்டி அழுந்து கொண்டு போனா, ஒருத்தன் மேலே அன்னமாக ரெக்கையை அடிச்சு அடிச்சு மேலே பறந்து போனான். அகழ பரந்தும் காணமாட்டா, இவ்வளவு முயற்சி செய்தும் இறைவனை பார்க்க முடியல. காணமாட்டா அம்மான், காண முடியாதவனாகிய அந்த பெரிய பெருமான். இம்மாநிலம் முழுதும் நிகழ, இந்த உலகம் முழுவதும் வாழ வேண்டும் என்று இம்மாநிலம் இந்த பூலோகம் நிகழ வாழ பணி கொண்டு என்னை பணி கொண்டான், என்னை ஆட்கொண்டான். என்னை ஆட்கொண்டு இப்படியா நீ போயிட்ட, வா இங்கே வான், வா என்ற நீர்மையெல்லாம் என்றை அழைத்து பேசிய அந்த கதையெல்லாம் புகழப் பெறுவது என்று கொள்ளோ. அந்த இறைவனிடத்திலே முன்னே நின்று நீ இப்படி என்னை செய்தியே என்று அவனிடத்திலே அந்த புகழ்ச்சியான வார்த்தைகளை நான் புகழ வேண்டும், அன்று என்னைக்கு நான் புகழப் போகிறேனோ என்று பொல்லாமணியை புணர்ந்தே. அந்த பொல்லாமணி ஆகிய இறைவனை கூடி நான் என்றைக்கு இந்த நன்றி அறிதலை நான் தெரிவித்துக் கொள்ள போகிறனோ தெரியலையே என்று கூறுகிறார். அதாவது பரமானந்தம் பண்டே அடியேற்கு அருள் செய்த செய்ய பரிந்து வந்து நீயே என் மீது கருணை காட்டி வந்தாய். பரிந்து வருதல் என்பது இரக்கம் காட்டி வருதல். மாணிக்கவாசகர் அழைத்து வரவில்லை,
தானாகவே இறைவன் வந்தார். பரமானந்தம் அப்படி வந்தவர் மணிவாசகருக்கு தீட்சை அளித்து பெரிய ஆனந்தத்தை அப்பொழுதே அவர் அனுபவிக்க செய்து விட்டார். பரமானந்தம் பண்டே முன்பே, அதாவது முன்பு என்பது அவரை ஆட்கொண்ட நேரம். இப்ப ஆட்கொண்டு ஒரு சில மாதங்கள் ஆய்விட்டன. அந்த ஆன நேரத்திலே புலம்புகிறதுனாலே தனக்கு முன்னே கிடைத்த அமுதம் கிடைத்ததை பண்டு கிடைத்தது என்று சொல்றார். முன்பு ஒரு நாள் கிடைத்தது. பண்டே அடியேற்கு அருள் செய்ய, அந்த பரமானந்தத்தை என்னை ஆட்கொண்ட அந்த முதல் நாளிலே, பழைய நாளிலே எனக்கு அடியேற்கு அருள் செய்தாய். அப்படி அருள் செய்து விட்டு பிரிந்து, பிறகு என்னை விட்டு நீ பிரிந்து போனாய். போந்து நான் உன்னை விட்டு தனியாக போந்தேன். பெருமாநிலத்தில் அருமாலுற்றேன். பெரு மாநிலத்தில், இந்த பெரிய உலகத்திலே அருமால், சொல்ல முடியாத மயக்கத்திலே விழுந்து தவிக்கிறேன். மால் என்பது மயக்கம். இறைவனே உன்னை பிரிந்ததினாலே பெருமாநிலத்தில், இந்த பெரிய உலகத்திலே அருமாலுற்றேன், சொல்ல முடியாத மயக்கத்தை நான் அனுபவித்து வருந்துகிறேன். என்று என்று இப்படி துன்பப்பட்டேன் துன்பப்பட்டேன் என்று பலகாலம் சொல்லி சொல்லி சொரிந்த கண்ணீர், நான் கண்ணீரை சொரிந்தேன். அப்படி சொரிந்த கண்ணீர் இனிமேல் வேறொரு கண்ணீராக மாற வேண்டும். அது எந்த கண்ணீரா மாறணுங்கிறார். உண்ணீர் சொரிய, அந்த கண்ணீர் இப்ப உண்ணீர் சொரிவதாக மாறணும். உள் நீர் என்றால் உள்ளத்தில் இருந்து வெளிப்படுகிற நீர், அன்பு நீர். அன்பு நீரை சொரியும்படியாகவும், உரோமம் சிலிர்ப்ப, என் மயிரெல்லாம் கூச்செறியும்படியும், ஊகந்து அன்பாய், உன்னிடத்திலே அன்புடையவனாயும் புரிந்து நிற்பது என்று கொள்ளோ, உன்னை விரும்பி உன் பக்கத்தில் நிற்கிறது என்றைக்கு எனக்கு கிடைக்கும் என்று கேட்கிறேன். பக்கத்தில் நிற்பது என்பது கைலாயத்திலே இருக்கிற இறைவனுக்கு சமீபத்தில் இவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என் பொல்லாமணியை புணர்ந்து, பொல்லாமணி என்பது துளையிடப்படாத மிக உயர்ந்த மணி. அப்பேற்பட்ட தூய மணியாக விளங்குகின்ற பெருமான், அந்த பெருமானை புணர்ந்து என்பது கூடி சேர்ந்துன்னு அர்த்தம். அவன் இருக்கிற இடத்திலே போய் நானும் அடைந்து, புரிந்து நிற்பது, அவனை விரும்பி பக்கத்திலே இருந்து ஆனந்தத்தை அனுபவிப்பது என்று கொள்ளோ என்று கேட்டான். தன்னை விட்டு பிரிந்தமையாலே அந்த பிரிய வருத்தம் தாங்காமல் நான் கண்ணீர் விட்டு சொருகிறேன். இந்த கண்ணீர் ஓகை கண்ணீராக மாறி மயிறு சிலிர்க்க, கைலாயத்திலே இறைவனை கூடி அவனுக்கு பக்கத்திலே நிற்பது எனக்கு என்று கிடைக்கும் என்ற ஏக்கத்திலே இந்த பாடலை அருளி செய்கிறார். அடுத்த பாடலுக்கு வருகிறோம். நினைய பிறர்க்கு அரிய நெருப்பை, நீரை, காலை, நிலனை, விசும்பை. நெருப்பை, நீரை, காலை, நிலனை, விசும்பை, இந்த அஞ்சும் 5 பூதங்கள். இறைவன் 5 பூதமாக இருக்கிறான். அந்த பூதம் இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், நினைய பிறர்க்கு அரிய நெருப்பை. நெருப்பு என்று சொல்லுகிற சாதாரண உலகத்தில் இருக்கிற பொருளை நாம் கண்ணால் பார்க்கலாம். இது நெருப்பு என்று மனத்தால் நினைக்கலாம். ஆனா அந்த நெருப்புக்கு உள்ளே இருக்கிற இறைவன் இருக்கிறானே, அந்த இறைவனை நாம் நினைத்து பார்க்க முடியாது. நினைய அரிய பிறர்க்கு நினைய அரிய நெருப்பை, மற்றவர்களினாலே மனத்தால் நினைந்து பார்க்க முடியாத நெருப்புக்குள் இருப்பவனை, நீரை, அதுபோல தண்ணீருக்குள் இருக்கிறவனை, காலை, காற்றுக்குள் இருக்கிறவனை, கால்னா காற்று, காற்றுக்குள் இருக்கிறவனை, நிலனை, நிலத்துக்குள் இருக்கிறவனை, விசும்பை, ஆகாயத்துக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிற அவனை. அப்ப பஞ்சபூதத்திலும் அவன் இருக்கிறான். ஆனா வெளியே தெரியல, உள்ளே மறைந்திருக்கிறான். அப்பேற்பட்ட பெருமானை நான் என்று கூடுவேன். அப்பேற்பட்ட நினைக்க முடியாத அந்த பரம்பொருளை, பஞ்சபூத ரூபமாய் இருக்கிற பெருமானை என்று நான் கைலாயம் சென்று கூடுவேன் என்று வருந்துகிறது இந்த பாட்டு. தனை ஒப்பாரை இல்லா தனியை, அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? தான் ஒருவனே, தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று நிற்கிற ஒப்பற்ற பொருளாய் இருக்கிறான். தனை ஒப்பாரை, தன்னை ஒப்பவர்களை, இல்லாத, தனக்கு நிகராக யாரும் இல்லாதிருக்கிற தனிப்பொருள்.
தனிப்பொருள்னா ஒரே ஒரு பொருள்னு அர்த்தம். தனி என்பதுக்கு ஒரே ஒரு பொருள். அவனுக்கு சமமா இன்னொருவரை பக்கத்தில் நிறுத்தி பார்க்க முடியாது. உலகத்தில் சில பொருள்களை பார்த்து இது போல இன்னொன்னு வேணும்னு கேட்டா கடையில சாமான் வாங்கும்போது கொடுக்கலாம். 2வது பார்க்கலாம், 3வது பார்க்கலாம், 4வது சமமான பொருளை பார்க்கலாம். உலகத்தில் எத்தனையோ பொருளை ஒன்றுக்கொன்று சமமா பார்க்கலாம். ஆனா கடவுளுக்கு சமமாக வேற ஒரு பொருள் இல்லை. இல்லாமையினாலே அந்த இறைவன் தான் தனித்த பொருள். அவன் ஒரே ஒரு பொருள். அந்த ஒரே ஒரு பொருளைத்தான் தனி என்று சொல்றோம். நான் தனியா இருந்தேங்க வீட்டுல, தொழுதே போகல அப்படின்னு சொல்றான். அப்ப தனியா இருந்தோம்னா என்ன அர்த்தம்? ஒண்டியா நான் மட்டும் என்ற பொருள் வருது இல்லை இந்த தனிங்கிற வார்த்தைக்கு. ஒரே ஒருத்தர். அதே போல கடவுள் எத்தனை பேர்னா பல பேர் அல்ல, அவங்க ஒரே ஒரு ஆள் தான். அவனுக்கு நிகரா வேற யாரும் பக்கத்தில் நிற்க முடியாது. நிற்க முடியாத ஒரு பொருளை, அந்த ஒரு பொருள் என்பதுதான் தனி என்ற வார்த்தையிலே நிற்குது. தன்னை ஒப்பாரை இல்லா தனியை, தனக்கு நிகராக சொல்ல முடியாத ஒப்பற்ற ஒரு பொருளை, ஒரே ஒரு பொருளாயிருக்கிற இறைவனை நோக்கி தழைத்து, அப்பேற்பட்ட பெருமானை நான் கைலாயத்தில் போய் பார்க்கணும், தழைக்கணும். என் உடம்பு அப்படியே சிலிர்த்து உடம்பு பருக்கணும். பார்க்காதிருந்த இறைவனை நான் பார்க்கிற போது என் உடம்பு தழைத்து பூரிக்க வேண்டும். தழுதழுத்த கண்டம், என்னுடைய கண்டம் அப்படி தடுமாறுது, பேச்சு வராம தழுதழுத்து போயிருக்கிற என்ன கண்டம் அந்த இறைவனிடத்திலே போன பிறகு மாறணும். எப்படி? கனைய, நல்ல கனைத்து கொண்டு கணீர் என்று பேச வர வேண்டும். இப்போ நான் அவனை பிரிந்திருப்பதனாலே தழுதழுத்து போச்சு, அழுது அழுது தொண்டை கம்மி, என்னால் பேச முடியாமல் கனைக்க கூட முடியாமல் கஷ்டப்படுறேன். ஆனா அந்த இறைவனை நான் கைலாயத்தில் போய் சேர்ந்து விட்டால், சேர்ந்த பிறகு இப்படி தழுதழுத்த கண்டம் கனைக்கிற கண்டமாக வரணும். குரல் சரியா வரலன்னா ஒரு கணப்பு கணைச்சு கொண்டா குரல் நல்லா தெளிவா வரும். அதான் சொல்றார், கனைய கனைத்து கொள்ள, கண்ணீர் அருவிபாய, கைலாயத்திலே இறைவனை காணுகின்ற போது அந்த மகிழ்ச்சி பெருக்கினாலே கண்களிலிருந்து கண்ணீர் வடிய, கையும் கூப்பி, தலைக்கு மேலே கையை குவித்து கொண்டு, கடிமலரால் புனைய பெறுவது என்று கொள்ளோ, 2 கையிலும் நல்ல வாசனை பொருந்திய பூவை ஏந்தி கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமானுடைய காலில் நான் பூவை போட்டு வழிபாடு பண்றது என்றேன். நான் கைலைக்கு போகணும், அந்த கைலையில் இருக்கிற பரமேஸ்வரனை நான் நெருங்கி நின்று தலைக்கு மேல கைகூப்பி வணங்கணும், 2 கையிலும் பூ எடுத்துக்கொண்டு அந்த கைலாசநாதருடைய திருவடியிலே பூவை போடணும். இது என்றைக்கு எனக்கு கிடைக்கும்? இன்னும் இந்த பூமியிலேயே இருக்கிறேனே, இன்னும் நான் கைலாயம் போகவில்லையே என்று ஏங்குகிறார். அதுதான் இந்த பாட்டிலே அவருடைய ஏக்கம் சொல்லப்படுது. கண்ணீர் அருவிபாய, கண்களிலிருந்து நீர் வடிய வேண்டும். கையும் கூப்பி, கையை தலைக்கு மேல் கூப்ப வேண்டும். கரமலரால், கை என்று சொல்லுக, கடிமலரால் நல்ல வாசனுடைய பூவினாலே புனைய பெறுவது என்று கொள்ளோ, அந்த இறைவனுக்கு நான் அலங்காரம் பண்ண வேண்டும். அது என்றைக்கு எனக்கு கிடைக்கும்? நான் என்றைக்கு கைலாசம் போறது, என்றைக்கு அந்த இறைவனை சேருவதுங்கிற என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே, என் தொலையில்லாத மாணிக்கமான பரமேஸ்வரனை கைலாயத்திலே புணர்ந்து கூடி நான் அவனை வணங்குவது என்று எனக்கு கிட்டும் என்று கேட்கிறார். அதாவது தனக்கு மோட்சம் வேண்டும், இந்த பூலோகத்தில் இருக்க தனக்கு பிடிக்கவில்லை என்று அவர் பேசுகிறார். நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன். கடைசி வரி, என் பொல்லாமணியை புணர்ந்து, தொலையிடாத மணி போன்று மாணிக்கமாய் இருக்கிற அந்த சிவபெருமானை கைலாயத்திலே சென்று நான் கூடி, புணர்ந்துன்னா சேரணும், கைலாயத்துக்கு நான் போகணும். போன பிறகு அந்த சிவபெருமானுக்கு எதிரே நின்று கொண்டு நெக்கு நெக்கு உள், நெக்கு நெக்கு உள் உள்ளம், என்னுடைய மனம் அப்படியே வெடிக்கணும், அப்படியே வெடிப்பு ஓட வேண்டும். ஒரு பானை உடைஞ்சு போனா அந்த பானையில எப்படி ரேக வெடிச்சு ஓடுதோ அது போல என்னுடைய மனத்திலே மனம் உடைந்து அதில வெடிப்பு ஓடவன். அதான் நெகுதல். நெகுதல் என்பது உடைபடுதல். ஒரு பழம் நல்லா பழுத்து போச்சுன்னா மேல அப்படியே வெடிக்கும். அதை நம்ம இந்த வெள்ளரி பழத்துல சுலபமா பார்க்கலாம். வெள்ளரி பழம் பழுத்து போச்சுன்னா அது மேல அப்படி வெடிப்பு வரும். அது மாதிரி நம்முடைய
மனம் நெக வேண்டும், வெடிப்பு விட வேண்டும். நெக்கு நெக்கு, உள் உள் நெக்கு நெக்கு, அப்புறம் உள் உருகி உருகி, அப்புறம் வெடிச்ச பிறகு வெடிச்சதோடு இருக்கக்கூடாது. வெடிச்ச அந்த ஒவ்வொரு துண்டும் சூடுபட்ட வெண்ணெய் எப்படி உருகுமோ அது போல அந்த உள்ளம் உடைந்த ஒவ்வொரு துண்டும் உருகணும், தண்ணீரா போயிடும். இப்ப கருங்கல்லா இருக்கு மனம், அந்த கருங்கல்லா இருக்கிற மனம் முதல்ல வெடிச்சு தூள் தூளாகணும், துண்டு துண்டாகி அப்புறம் அந்த கருங்கல் உருகி தண்ணீரா ஓடும். எங்க கைலாசநாதருக்கு முன்னே இவர் நிற்கிற போது இவருடைய மனம் இப்படி மாறுதலை பெற வேண்டும் என்று கேட்கிறார். நெக்கு நெக்கு, உள் உருகி உருகி, நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும். அந்த சிவபெருமானுக்கு முன்னே நிற்கிற போது நிற்கணும், நிற்கிற போது நின்று கொண்டே இருக்கணும். திடீர்னு கீழே உட்கார்ந்து அந்த சுவாமியை பார்க்கணும் கொஞ்ச நேரம், அப்புறம் கிடந்தும் அப்படியே கைலாசத்தை படுத்து கொண்டே சுவாமியை பார்க்கணும். இவர் எவ்வளவு ஆசைப்படும். அந்த கைலாசநாதரை அங்கே கைலாயத்தில் இருக்கிற பெருமான் நின்று பார்க்கணும். அவர் உட்கார்ந்து இருக்கிறதுல தான் இருக்கார் சிவபெருமான். இவர் என்ன பண்றாரு, நின்று பார்க்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே உட்கார்ந்து பார்க்கிறார், கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே படுத்து பார்க்கிறார், எழுந்து மறுபடியும் எழுந்து நின்று பார்க்கணும். இத்தனையும் நான் பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்குங்கிறார். நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும், உடனே பல வாய்விட்டு ஆன்னு சிரித்து அந்த பெருமானை பார்க்கணும். அழுதும் கோன்னு அழுணும். அந்த சிவபெருமான் முன் இத்தனை நாளே என்ன விட்டுட்டியே, கைலாயத்துல கொண்டு வராம என்ன பூலோகத்துல வச்சிருந்தாயே என்று சொல்லி அழவும் வேண்டும். நக்கும் அழுதும் தொழுதும், ரெண்டு கையை நெஞ்சுக்கு நேரா கூப்பி தொழவும் வேண்டும். வாழ்த்தி அந்த பெருமானை வாழ்க 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 என்று அவனுக்கு வாழ்த்தும் சொல்லி, நானா விதத்தால் கூத்து நவிற்றி, பல்வேறு விதமான கூத்தாடணும். அந்த சபையிலே, இறைவனுடைய சபையிலே பல்வேறு வகையாக நான் கூத்தாடணும். மகிழ்ச்சி பெருக்கினாலே நான் நின்று கூத்தாடி, சக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி. அப்போ அங்க உள்ளே இருக்கிற சிவபெருமான் கைலாயத்தில் இருக்காரே, அவரோட உடம்பு எப்படி இருக்கும், செக்கச்சவேன்னு இருக்கும். சாய்ந்த நேரத்துல செவ்வானம் இருக்கிறதே செவ்வானம் போல. அந்த செவ்வானத்துக்கு தான் சக்கர் என்று பெயர். சக்கர் என்பது மாலை நேரத்தில் அந்த சூரியன் மறைய போற நேரத்தில் செக்கச்சவேன்னு ஒரு வானம் தெரிகிறதே, அதுக்கு சக்கர் வானத்தை தான் சக்கர் என்று சொல்லும். சக்கர் போலும் மாலை நேர செவ்வானத்தை ஒத்த திருமேனி, சிவந்த திருமேனியை உடைய, திகழ நோக்கி, அந்த மேனியை சிவபெருமானுடைய உடம்பை கண்ணார கண்டு அனுபவிக்க வேண்டும். சிலிர் சிலிர்த்து அப்படி பார்த்து கொண்டே இருக்கும்போது உடம்பு நம்ம அறியாம ஒரு நடுக்கு நடுக்கும். நம்முடைய உடம்புல ஒரு நடுக்கம் வரணும். அதான் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து என்று சொல்றாரு முன்ன திருவாசகத்துல. அரும்புதங்கிறது மயிர் பூச்சி, ஒவ்வொரு மயிர்காலும் நேர் நிற்கிறது. விதிர் விதிர்த்து அதான் நடுக்கம். அது என்ன பண்ண, தூக்கி போட்டுன்னு நம்ம சொல்றோம். ஒரு செய்திய, ஒரு திடீர்னு ஒரு ஓசையோ ஏதோ ஒரு பொருளை பார்க்கிற போது நமக்கு தூக்கி போடுது பாருங்க, அந்த மாதிரி ஒரு பாவம், ஒரு உணர்வு. அந்த உணர்வைத்தான் இங்கே சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொள்ளோ. அந்த கைலாயத்துக்குள் புகுந்து நான் இறைவன் எதிரே நிற்பது என்று எனக்கு கிடைக்கும். இந்த கைலாசத்துல போய் இப்படியெல்லாம் நான் நிற்கணும்னு அப்படி கற்பனை செய்து பார்க்கிறார். இன்னும் போகல, பூலோகத்தில் இருந்து கொண்டு வருந்துகிறவர், நான் கைலாயத்துல என் பொல்லாமணியை புணர்ந்து இப்படியெல்லாம் நிற்கணும், நிக்கிறது எனக்கு என்று கிடைக்குமோ என்று கிடைக்குமோ என்று கிடைக்குமோ என்று ஒவ்வொரு பாடலிலும் சொல்லிக் கொண்டு வருகிறார். தாதாய் மூவேழ் உலகுக்கும் தாயே, நாயேன் தனை ஆண்ட பேதாய், பிறவி பிணிக்கோர் மருந்தே, பெருந்தேன் பில்கை எப்போதும், ஏதாம் மணியே என்றென்றேத்தி, இரவும் பகலும் எழிலார் பாத போதாய்ந்து அணைவது என்று கொள்ளோகோ, என் பொல்லாமணியை புணர்ந்தே. பொல்லாமணியை புணர்ந்து அந்த முழு மாணிக்கமாகிய இறைவனை கைலாயத்திலே சென்று கூடி, புணர்ந்துனா அவனை சென்று அடைந்து, தாதாய் எனக்கு தந்தையே, அந்த இறைவனை பார்த்து தந்தையே என்று அழைக்கணும். தாதை, தாதை என்பது தந்தை. அவனை கூப்பிடுற போது தாதை என்ற வார்த்தை கூப்பிடுகிற போது தாதாய் தந்தையே என்ற பொருளில் அப்படி நீண்டு வரும். மூவேழ் உலகுக்கும் தாயே, அப்புறம் அவனே தாயாகவும் இருக்கிறான். அதனால தாயே என்றும் அழைக்கிறார். எனக்கு தந்தையே எனக்கு தாயே என்று ரெண்டு விதமாக இறைவனை அழைக்கிறார். ஏனென்றால் அந்த கைலாசத்திலே இறைவன் தானும் தன்
உமாதேவியுமாக நிற்கிறார்கள். ஆகவே அவனுக்கு அந்த இரண்டு திருமேனி உடையவராக அங்கே காட்சி தருதலினாலே எனக்கு தந்தையும் நீ தாயும் நீ என்று சொல்ல வருகிறார். அப்படி சொல்ல போடுகிற போது தந்தையே என்று சொன்னவர் தாய் என்று சொல்லுகிற போது அதற்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார். மூவேள் உலகுக்கும் தாயே, எனக்கு மட்டும் நீ தாய் அல்ல, 7 உலகுக்கும் தாய். மேலே ஒரு 7 உலகம், கீழே ஒரு 7 உலகம் இருக்கிறது. இந்த 7 உலகங்களுக்கும் நீ தாயாக இருக்கிறாய். மூவேழு உலகுக்கு என்று சொன்ன உடனே 3 7 21 பெருக்கி 21 உலகம் என்று கணக்கு போடக்கூடாது. ஏன்னா 21 உலகம் கிடையாது. மொத்தம் இருக்கிறதே 14 தான். மேல ஒரு 7, கீழே ஒரு 7, 7 7 14 உலகம் தான் இருக்குது. அப்போ 3 உலகங்கிறத இப்படியே வச்சு 3 21 கணக்கு போட்டு பார்த்தோம்னா உலகமே கிடையாது, 24 உலகம் கிடையாது. அதனால எப்படி அர்த்தம் பண்ணா, உலகுக்கும் தாயே 7 உலகுக்கும் தாயே அப்படி பிரிச்சு படிக்கணும். உலகு என்பது நாம் வாழ்கிற நடுவில் இருக்கிற பூமி என்ற உலகம், மேல் 7 கீழ் 7 ஆக என்ன ஆகிவிடுகிறது, 3 விதமான உலகம். நம்முடைய உலகம் பூலோகம், மேலே இருக்கிறது தேவலோகம், கீழே இருக்கிறது நரகலோகம். நரகலோகம் தேவலோகம் நாம் இருக்கிற பூமி ஆகிய 3 லோகத்துக்கும் உலகுக்கும் தாய் அப்படி ஒரு பொருள் செய்யணும். அப்புறம் 7 உலகுக்கும், மேலே உள்ள 7 உலகுக்கும் கீழே உள்ள 7 உலகுக்கும் நீதான் தாய் என்று அப்படி பிரிச்சு பொருள் செய்யணும். 3 என்றும் 7 என்றும் உலகத்திலே சொல்லப்பட்டு வருகிற உலகங்களுக்கு தாயாக இருக்கிறவை. உலகத்தை பற்றி பேசுகிற நூல்கள் உலகத்தை 2 விதமா கணக்கோடும். ஒன்னு 7ன்னு சொல்லும், அல்லது 3ன்னு சொல்லும். அதனால இவர் 2மே சொல்லிட்டார். 3 என்றும் 7 என்றும் பிரித்து சொல்லப்படுகிற உலகங்களுக்கு தலைவனே. ஆகவே 3 பெருக்கி 21 உலகம்னு அர்த்தம் சொல்லக்கூடாது, சொன்னா அர்த்தமே கிடையாது. 3 உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட பேதாயி. இறைவனை பார்த்து, ஏ முட்டாளே, என்ன போய் நீ நல்லவன் நினைச்சு ஒரு சிஷ்யனாக என்னை ஏற்றுக்கொண்டியே, நாயேன் தனை, நாயை ஒத்த என்னை ஆண்ட, என்னையும் நீ ஒரு சிஷ்யனாக சீடனாக நீ குருவாக இருந்து என்னை ஏற்றுக்கொண்டாயே. ஏற்றுக்கொண்டதினாலே நீ கெட்டிக்காரனா என்றால் இல்லை, இவ்வளவு முட்டாளை எடுத்துக்கொண்டதுனால நீ ஒரு முட்டாளாதான் இருக்கணும். பேதாய், பேதையே என்று சொல்ற. இது சில சமயத்துல அப்படி இறைவனை பேசி விடுவார்கள். சில சந்தர்ப்பத்தில என்ன பண்ணுவார்கள், இறைவனை இது மாதிரிலாம் சொல்லலாமா, இறைவனை போய் முட்டாள்ங்கிற வார்த்தையால சொல்லி காட்டலாமான்னு சொல்லக்கூடாது. ஆனா அவர்களுக்கு சில சமயம் கோபம் வரும். கோபம் வருகிற காலத்தில் இப்படி எல்லாம் சொல்லி விடுவாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட சில சமயத்துல கோபம் வரும்போது அப்படிதான் சொல்றாரு. ஏப்பா, நானே உனக்கு ஆட்பட்டேன், விரும்பி ஆட்பட்டேன், வேணும்னா வச்சுக்கோ, வேண்டாட்டி விட்டுட்டு போய் விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன், மற்ற கண் தான் தாராதொழிந்தல் வாழ்ந்து போகிறேன், எனக்கு இன்னொரு கண்ணு கொடுக்க மாட்டேன், நீயே வச்சுக்கிட்டு வாயா போ அப்படின்லாம் பேசுறாரு பாருங்க. அப்படி சில சந்தர்ப்பத்திலே கோபம் வருகிற போது உலகியல் நிலையிலே அப்படி சிலர் சமயம் பேசி விடுவார்கள். அந்த மாதிரி என்ன முட்டாளாகிய என்னை கூட நீ ஆட்கொண்டிருக்கிறாய்னா அப்ப நீ அறிவாளி அல்ல, பேததான், ஒரு முட்டாள் தான் என்று சொன்னாரே தவிர உண்மையா இறைவன் முட்டாள் அல்ல. இது தன்னுடைய வருத்தம் தாழாமையினாலே இந்த மாதிரி இறைவனை சொல்லிட்டார். தனக்கு கையில இன்னும் கொடுக்கல, கையிலைக்கு வான்னு சொல்லி இவரை அழைச்சு கொள்ளல, பூலோகத்திலே விட்டிருக்கிறார் இறைவன். இந்த கையிலை கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தால் என்ன எதுக்கு நீ என்ன ஒரு சிஷ்யனா ஏத்துக்கணும், கையில கொடுக்குறான்டா இன்னும் ஏத்துக்கணும், எனக்கு கையில இன்னும் கொடுக்க மாட்டேங்கிற, அப்புறம் எதுக்கா என்ன எதுக்கா நீ அடிமையாக ஒரு சிஷ்யனாக ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்கிற முறையிலே இறைவனை முட்டாள் என்பதாக அந்த துக்கத்தினாலே சொன்னார். உண்மையில் இறைவன் பேதை அல்ல. பிறவி பிணிக்கோர் மருந்தே. அப்புறம் பாருங்க, அடுத்த வார்த்தையில ரொம்ப உயர்வாக்கிறார். என் பிறவியை தீர்ப்பதற்கு நீதான் மருந்து. பிறவியை ஒழிக்க வேணும்னா அது ஒரு நோய், பிறவி என்பது நோய். நோயை ஒழிப்பதற்கு ஒரு மருந்து வேண்டும். அந்த மருந்து யார்? சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் அந்த மருந்து, வேற யாரும் கிடையாது என்று சொல். இந்த மாதிரி வருகிற தொடர்களை எல்லாம் தான் ராமலிங்க சுவாமிகள் ஆழ்ந்து படிச்சு அப்படியே சொல்றார். நல்ல மருந்தொன்று இருக்கிறது, சோகம் நாதம் நல்கும் மருந்தொன்று இருக்கிறது. அம்பலத்தில்
நல்ல மருந்தொன்று இருக்கிறது என்று சொல்ற. சிதம்பரத்திலே அம்பலத்திலே ஒரு மருந்து இருக்கிறது, கூத்தன் சிவபெருமான் என்ற மருந்து இருக்கிறது. அது சுகம் தரும் மருந்து, மோட்சத்தை தரும், பிறவியை தீர்க்கும் மருந்து என்றெல்லாம் அந்த இறைவனை மருந்தாக வச்சு பின்னே பாட்டு பாடினாரே. அப்படி பாடுவதற்கு அடியெடுத்து கொடுத்தது யார்? இந்த மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகரை இப்படி படிச்சு படிச்சு அனுபவிச்ச பிறகு இறைவனை மருந்தாகவே வச்சு வர்ணிக்க ஒரு பெரிய பாட்டை பாடான். இது ஒரே வரிதான். பிறவி பிணிக்கோர் மருந்தே, பிறவியாகிய ஒரு நோய்க்கு மருந்தாய் இருக்கிறவனே. இத வச்சு ஒரு பெரிய கீர்த்தனையே செஞ்சு விடுகிறார் ராமலிங்க சுவாமி. பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதாமணியே என்றென்றேத்தி, பெருந்தேன் பில்க, பெரிய பேரின்பமாகிய தேன் சொட்டி கொண்டிருக்க. பில்குதல் என்றால் சொட்டுதல். தொடர்ந்து தண்ணி ஊற்றிடுற மாதிரி தேன் ஊற்றக்கூடாது. வாயில நாம் தண்ணியை குடிக்கிற மாதிரி தேனை போட்டு குடிச்சோம்னா ருசி தெரியாது. சொட்டு சொட்டா கொஞ்ச நேரம் இருந்து அதை சுவைச்சாதான் தேன் ருசி தெரியும். ஆகவே தேனை அனுபவிக்கிற போது துளி துளியாகத்தான் அனுபவிக்கணும். அப்ப இறைவனுடைய பேரின்பத்தை அனுபவிக்கிற போதும் கூட அந்த சொட்டு சொட்டாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பில்க என்று சொல்ற. பில்குதல் என்றால் ஒவ்வொரு சொட்டு பின்னா இன்னொரு சொட்டு நேரம் ஆகி சொட்டி கொண்டிருக்கிற ஒரு நிலை. பெருந்தேன், அது பேரானந்தம், மோட்சத்திலே கிடைக்கிற பெரிய ஆனந்தமாகிய ஒரு இன்பம். அந்த பேரின்பமானது பில்க சொட்டி கொண்டிருக்க, எப்போதும் எல்லா நேரத்திலும் அந்த தேன் சொட்டி கொண்டிருக்க, அந்த இறைவனுக்கு முன்னிருந்து அந்த இறைவனை நான் மணியே என்று பாடணும். எப்பேற்பட்ட மணின்னு சொல்லுமா? ஏதா மணியே என்று பாட வேண்டும். இந்த இடத்துல ஏதா என்ற ஒரு சொல் சிக்கலான ஒரு வார்த்தையாக இங்கு அமைச்சிருக்கிறார். அதாவது ஏது என்ற ஒரு சொல் இருக்க, அதுக்கு குற்றம் என்று ஒரு பொருள். ஏது என்பதற்கு குற்றம் என்ற ஒரு பொருள் உண்டு. ஏதுன்னா காரணம் என்று ஒரு பொருள் இருக்கு. ஏது என்பதற்கு குற்றம் என்றும் காரணம் என்றும் இரண்டு பொருள் இருக்கு. இந்த ரெண்டு பொருள்ல மணியே என்று இறைவனை சொன்னதனாலே, அப்ப ஏதா மணி என்றால் ஏதா குற்றம் இல்லாத, ஏதா மணி குற்றம் இல்லாத மணி, குறைவில்லாத மணி. அதான் தொலையிடப்படாத மணி என்றெல்லாம் முன்ன சொன்னார் பாருங்க, பொல்லாமணி என்றெல்லாம் சொல்றாரே. அது மாதிரி எந்த விதமான குற்றமும் இல்லாத மணியாக இருக்கிற பெருமானே என்று ஏற்றி அவனை தொழ வேண்டும் என்று ஒரு பொருள் கொள்ளலாம். அல்லது அந்த ஏதா என்பதற்கு இன்னொரு பொருள் ஒரு காரணம் என்று சொன்னேன். ஏது ஆம் மணி, எங்கள் மோட்சத்தை அடைவதற்கு காரணமாயிருக்கிற மாணிக்கம். நாங்கள் மோட்சத்தை அடையணும்னா அந்த இறைவனே வந்து ஆட்கொண்டாதான் மோட்சத்துக்கு போக முடியும். மோட்சத்தை அடைவதற்கு ஒரு காரணமாக வழியாக இருக்கின்ற மணியே என்று ஒரு பொருள். இந்த ரெண்டுக்கும் அப்பால் இன்னொரு பொருளும் இதுக்கு உரை எழுதப்பட்டிருக்கிறது நூல்கள்ல. ஏதா என்றதுல தா என்பதை சா என்ற எழுத்தா மாற்றிவிடலாம். தகரமும் சகரமும் போலின்னு ஒரு இலக்கணம். தகர சகர போலி. மாதம் மாசம். இன்னைக்கு என்ன மாசம் அப்படின்னா வழக்கத்துல கேட்கிறோம். ஆனா சானாவுக்கு என்ன அர்த்தம்? அங்க மாதம் தா என்ற எழுத்து தான். தகர சகரம் ஒண்ணுக்கொண்ணு மாறி ஒலித்தாலும் பொருள் ஒன்றுதான். அது மாதிரி வருகிற இடத்துல அந்த தகர சகர போலியும். அப்போ ஏதா என்பதை ஏசாமணி, யாராலும் குறை பேசப்படாத மாணிக்கம், எவரினாலும் குறை சொல்லப்படாத என்று பொருள் சொல்லணும். ஏசு என்பதை ஆக்கி இல்லாதன் ஆக்கி ஏசா, பிறரால் குறை காட்டப்படாத மாணிக்கமே. மாணிக்கம் என்றால் நவரத்தனத்துல எடுத்து பார்த்து சில மாணிக்கத்துக்கு குற்றம் இருக்கும், சில மாணிக்கம் குற்றம் இல்லாமல் இருக்கும். ஆனா இறைவனாகிய மாணிக்கத்துக்கு குற்றம் உண்டான குற்றமே கிடையாது, குற்றமே இல்லாத மாணிக்கம். அப்படி பொருள் சொல்றது. ஏசா மணியே என்பது ஏதாமணி என்று அந்த எதுகையினாலே தாதாய் போதாய் என்று வருகிற எதுகையினுடைய எழுத்துக்காக சகரம் தகரமா போலியா வந்தது என்றும் ஒரு இலக்கணம் சொல்லலாம். ஏதாம் மணியே என்றென்று ஏத்தி இரவும் பகலும் எழிலார் பாத போதாய்ந்து. அந்த கைலையில இருக்கிற போது அங்க இரவென்றோ பகலென்றோ வித்தியாசத்தை
எடுத்து பார்த்து சில மாணிக்கத்துக்கு குற்றம் இருக்கும், சில மாணிக்கம் குற்றம் இல்லாமல் இருக்கும். ஆனா இறைவனாகிய மாணிக்கத்துக்கு குற்றம் உண்டான குற்றமே கிடையாது, குற்றமே இல்லாத மாணிக்கம். அப்படி பொருள் சொல்றோம். ஏசா மணியே என்பது ஏதாமணி என்று அந்த எதுகையினாலே தாதாய் போதாய் என்று வருகிற எதுகையினுடைய எழுத்துக்காக சகர சகரமா போலியா வந்தது என்றும் ஒரு இலக்கணம் சொல்லலாம். ஏதாம் மணியே என்றென்று ஏத்தி இரவும் பகலும் எழிலார் பாத போதாய்ந்து. அந்த கைலையில இருக்கிற போது அங்க இரவென்றோ பகலென்றோ வித்தியாசமே கிடையாது, எப்பவும் ஒரே வெளிச்சமா தான் இருக்கு. கைலாசத்துல இருட்டு என்பதே கிடையாது. சூரியன் என்ற ஒருவன் வந்தா பகல், சூரியன் என்ற ஒருவன் மறைந்து விட்டா இரவு. இந்த உலகத்துல சூரியன் வர்றான், சூரியன் மறைஞ்சு போறான். அதனால அந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பகல் என்றும் இரவென்றும் வேறுபாடு தெரியும். கைலாயத்துக்கு போயிட்டோம்னா அங்க சூரியன் கிடையாது, இறைவனுடைய ஒளியே அங்க வீசி கொண்டிருக்கு. சூரிய ஒளி தேவையில்லை, இறைவனுடைய ஒளி எப்போ அங்க நிறைந்திருக்கிறதுனாலே பகலா இருக்குமே தவிர இரவென்பதே இருக்காது. ஆகவே பகல் இரவு என்ற ரெண்டுமே இல்லாமல் ஒரே நிலையாகத்தான் இருக்கும். ஆனா நம்ம மாதிரி இருக்கிற அங்க போய் இப்ப பகலா இருக்க, இன்னும் கொஞ்சம் என்ன கழிச்சு இரவு வருமா என்று நம்முடைய பேதமை அறிவு அங்க போய் நினைக்கும். ஏன்னா இங்க பழகின பழக்கம். அங்க வெளிச்சமா இருந்து கொண்டே இருக்கிறத பார்த்து இப்படியே வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்க, இந்த வெளிச்சம் போய் மறுபடியும் இருட்டு வருமா? அப்ப இருட்டு வந்தா இறைவனை எப்படி பண்றது, பகல் வந்தா எப்படி வழிபாடு பண்றது என்ற ஒரு நினைவு வர்றதுனால இவர் என்ன பண்ணார், இரவும் பகலும் எழிலார் பாதம். அந்த கைலாயத்திலே நான் நினைக்கிறபடி இரவோ நான் நினைக்கிறபடி பகலோ மாறி மாறி வந்தாலும் அந்த திருவடியை நான் வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எழிலார் பாத போது ஆய்ந்து, எழிலார் பாதம் அந்த அழகு வாய்ந்த திருவடியில் போது ஆய்ந்து பூக்களை ஆராய்ந்து கொண்டு வந்து இறைவனுக்கு சூட்ட வேண்டும், இறைவனுடைய திருவடிக்கு பூ அணிவிக்க வேண்டும். போதா ஐந்து அணிவது என்று உள்ளோ, அந்த திருவடிக்கு பூவை நான் சாத்துவது என்றைக்கு என்று கேட்டார். இந்த பாட்டுல வருகிற செய்தி எல்லாம் ஆழமாக கவனமாக பார்த்தால்தான் இந்த கைலாயத்தில் நடக்கிற செய்தி எல்லாம் நமக்கு புரியும். நாம் போய் அந்த கைலாசத்தில் சேர்ந்ததற்கு வருவோம், அது ஒரு முத்தி, அது சாலோகம், அந்த உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருப்பது. அதுக்கு பிறகு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து சுவாமி பக்கத்துல போய் நிக்கிற ஒரு சிபாரிசு கிடைச்சு நாம் சிபாரிசு போய் இறைவனுக்கு பக்கத்துல போய் நிக்கிற ஒரு பெருமை நமக்கு கிடைச்சுட்டா சமீபம், சமீபத்திலே போய் நிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த சமீபமா இருக்கிற நிலை நமக்கு கிடைக்கிறதுனால இன்னைக்குதான் அந்த சுவாமியனை தொடலாம், அவருக்கு பூக்கு நந்தவனத்துல பூவெல்லாம் பறிச்சு கொண்டு வந்து சாத்தலாம். சுந்தரமூர்த்தி அப்படித்தான் செய்யறாரு. சுந்தரமூர்த்தி என்ன பண்றாரு, அந்த தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து ஆளாள சுந்தரர் இந்த இறைவனுக்கு பூ சாத்துறார். இதை நம்ம பெரிய புராணத்தில் படிக்கிறோம். அப்படி ஒரு நாள் பூ பறிக்க போன இடத்துல தான் அவர் வேற ஏதோ பெண்ணை பார்த்துட்டார், காதலிச்சார், பூமியில் பிறக்க நேர்ந்ததுன்னா படிக்கிறதுனால கைலாயத்தில் நந்தவனம் இருக்கு, பூ பறிக்கலாம், சுவாமிக்கு பூ சாத்துறது உண்டு என்றெல்லாம் நமக்கு தெரியுது. அதுதான் சாமீபம். இன்னொன்னு சாரூபம். அந்த சிவபெருமான் எப்படி இருப்பாரோ அவரை போலயே உருவம். சிவபெருமானுக்கு அந்த தலையில ஜடை, 3 கண்ணு, கழுத்துல நீலகண்டம், 4 கையு, இப்படிலாம் இருக்குல்ல உருவம். அதே மாதிரி இவர்களுக்கும் உருவம் இருக்கும், அவர்களுக்கு இருக்கும் உருவம் ஒன்னா இருக்கும். அதுக்கு சாரூபம், ஒரே மாதிரியான வடிவம். அது ஒரு பதவி. இந்த 3 பதவியும் கைலாயத்துல கிடைக்கும். இது இந்த 3 பதவிக்கும் பதமுத்தி என்றுதான் பெயர். இதுக்கு மேல இன்னொன்று இறைவன் திருவடியிலேயே போய் சேர்ந்துடுறது. அந்த இறைவன் திருவடியில இறைவனோடு ஒன்றி விடுகிற நிலை இருக்க, அதுக்கு சாயுஜ்யம், அதுதான் பரமுத்தி, உயர்ந்த மோட்சம் பேர். இவர் இங்க பேசுறது இன்னும் சாயுஜ்யத்தை பத்தி சொல்லவே இல்லை. இவர் சொல்றதெல்லாம் இந்த சாலோக சாமீப சாரூபம் என்ற முத்தியைத்தான் சொல்லி கொண்டு வர்றார். அந்த கைலைக்கு நான் போகணும், சுவாமி பக்கத்தில் நிக்கணும், அவர் காட்சியை கண்டு அழணும், அங்க நிக்கணும், கிடக்கணும், உருளணும், பெறணும், தொழிக்கணும், கூட்டாடணும், பாட்டு பாடணும், பூவை எடுத்துட்டு போய் பூக்கப்படணும்னு சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் எதை காட்டுது? பரமுத்தி அல்ல. பரமுத்தின்னா இறைவன் திருவடியோட காலத்துக்கு அப்புறம் பூஜையெல்லாம் கிடையாது, பூ பறிக்கிறது கிடையாது, இறைவன் எதுவே தான் பார்க்கறதுங்கிறதெல்லாம் கிடையாது. இறைவனோடு இறைவனால் தான் கலந்து போய்விட வேண்டும். அதனாலே இது பதமுத்தியை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறார். இன்னும் பரமுத்தியை பற்றி இந்த பாடல்களில் அவர் சொல்லவில்லை. இந்த பதியம் பூராவே
அந்த பதமுத்தி என்ற 3 வகை முத்திகள் தான் கைலாயத்தில் சேரக்கூடிய 3 முத்தியைத்தான் சொல்றார். போது ஆய்ந்து அணைவது என்று உள்ளோ, பூக்களை ஆராய்ந்தெடுத்து அந்த இறைவன் திருவடிக்கு நான் என்று போய் சாத்துவேன் என்று கேட்கிறார். ஆகவே அப்படி ஒரு புத்தி தனக்கு வேண்டும் என்று இனி அடுத்தது கடைசி பாடல்ல காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விதியின் முன்னோர்க்கெல்லாம் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே எனை ஆண்ட பார்ப்பாய் எம் பரமா என்றும் பாடி பாடி பணிந்து பாதப்பூ போது அணைவது என்று கொள்ளோ என் சொல்லாம் காப்பாய் காப்பவனே, காத்தல் தோளை செய்கின்ற பெருமானே, படைப்பாய் உலகத்தில் உள்ள சர்வ சிருஷ்டி பொருள்களையும் உண்டாக்குகிறவனே, கரப்பாய் எல்லா பொருளையும் அழிக்கிறவனே. படைத்தல் காத்தல் அழித்தல் 3 சொல்லில் சொல்லிட்டார். இது வரிசையில சொல்ல செய்யுளாடுகளால முறை மாறி போகும். நாம் முதல்ல படைப்பாய் என்பதை எடுத்துக்கணும். படைப்பாய் உலகத்தை நீ எல்லாவற்றையும் படைக்கிறவனே. அப்ப படைக்கிறவனே நீங்க சொல்றாரே, படைக்கிறவன் பிரம்மா அல்லவா, இவனை போய் படைக்கிறவன் சொல்றாரே, இது எப்படி என்று கொஞ்சம் பார். அதுபோல காப்பாய் காப்பாற்றுகிறவனேன்னு சொல்றாரு. உலகத்தை எல்லாம் காக்கிறது யாரு? மகாவிஷ்ணு. அதனால மகாவிஷ்ணுவா இவரை போய் காப்பாய் காக்கிறவனே என்று கூறுறாரே, அது என்னங்கிறத நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். கரப்பாய் எல்லாவற்றையும் ஒழித்து விடுகிறவனே, அது ருத்ரன். அதனால இந்த இடத்துல சந்தேகம் வர, சிவபெருமான் எல்லாவற்றையும் ஒழிக்கிறான் என்பதுல இவன் தான் அவன் என்று நமக்கு பொருள் வந்தது. இந்த இடத்துல நாம் என்ன பண்ண வேண்டும்? ஒரு பெரிய கோயில், தஞ்சாவூர் தஞ்சை ராஜராஜேஸ்வரம்னே வச்சுக்கோம். அந்த கோயில் பிரம்மாண்டமான கோயிலை யார் கட்டினது அப்படின்னு ஒருத்தரை போய் கேட்டா எல்லாரும் என்ன பண்றார்கள்? ராஜராஜன் கட்டினான் அப்படிங்கிறார். ஆனா ஒரு குறும்புக்கார பையனை போய் கேட்டா சொன்னா கொத்தனார்கள் கட்டினது அப்படிங்கிறான். இதுல எது உண்மை? 2மே உண்மைதான். கொத்தனார் இல்லாம அந்த கட்டணம் கட்டியிருக்கோங்களா? இல்ல ராஜராஜன் உத்தரவு இல்லாம கோயில் கட்டிருக்க முடியுமா? ராஜராஜன் உத்தரவுக்கு பல கொத்தர்கள் கல்பைக்கெல்லாம் சேர்ந்து கல்லை நிர்மாணம் பண்ணி கல்லை உண்மையை வச்சு அடித்து கோயிலை வைத்திருக்காங்க. ஆக தச்சர்கள் இல்லாமல் கோயில் கட்டப்படவில்லை. ஆனால் தச்சர்களுக்கு இறைவன் உத்தரவு கிடைக்காமல் தச்சர் கட்டினது இல்லை. ஆக 2 பேரும் சேர்ந்துதான் கட்டி இருக்கிறார்கள். ஆனா பெருமை யாருக்கு? தஞ்சாவூர் கோயில கட்டணும் யாருன்னா ராஜராஜன். அந்த பெருமையை ராஜராஜன் அடிச்சுட்டு போறானே தவிர அந்த கோயிலை கட்டின தச்சனுக்கு நம்ம பெருமை கிடையாது. யாருமே கோயில தச்சம் கட்டினான் என்று சொல்லுகிறது ஏதோ குறும்புக்காக சொல்ற ஒரு பதிலா இருக்கிறதா தான் தெரியும். இப்ப தஞ்சாவூர் கோயிலை கட்டினது யா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப கேட்டதுக்கு ராஜராஜன் சொன்னா நீங்க சரின்னு சொல்றீங்க, இல்ல தச்சம் கட்டினான் என்று சொன்னா இவன் குறும்புக்கார பையன் அப்படின்னு அவனுக்கு கேட்டு அவன் குறும்பல்ல. அதுலயும் ஒரு உண்மை இருக்கு, இதுலயும் உண்மை இருக்கு. என்ன இருந்தாலும் தச்சர்கள் கட்டினாலும் கட்டினர் என்போ பெருமை இறங்கிட்டான். அதுபோல பிரம்மாதான் இந்த உலகத்தை படைக்கிறார். தச்சன் போல கோயிலை கட்டின தச்சனை போல இந்த உலகத்தை பிரம்மா படைக்கிறார். ஆனா அவருக்கு படைக்க முடியாது. அந்த பரமேஸ்வரன் உத்தரவு போட்ட படைதான் அவருடைய உத்தரவின் கீழ் இருந்துதான் படைக்கிறார். அதனால படைப்பு யாரால் நடைபெறுகிறதுன்னு கேட்டா பிரம்மாவால் நடைபெறுகிறதுன்னு நாம் மாற்றி சொல்றோம். எப்படி இந்த பிள்ளைகள்லாம் சொன்னாங்க பாருங்க, தச்சன் கோயிலை கட்டினாங்கிறது உண்மை அல்லது அரசன் கோயில் கட்டினாங்கிறது உண்மை. இதுல எது உண்மைன்னு கேட்கிற போது பிரம்மாதான் படைக்கிறான் என்று சொல்வது எந்த ஒரு முறையில ஒப்பாகும்னா தச்சன் கோயிலை கட்டினான் என்று சொல்வதை ஒப்பாகும். ஆனா ராஜராஜன் கட்டினான் என்று சொல்லுகின்ற இலக்கணத்துக்கு வரும்போது இறைவன் அந்த உத்தரவின் இதை நிர்மாணித்தான். இறைவனுடைய உத்தரவினால் இந்த உலகம் படைக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. அதனால படைப்பாய் என்று சொல்வது பிரம்மனை ஒரு வேலைக்காரனாக வைத்து நீ அதிகாரம் பண்ணி உலகத்தை படைக்க வைக்கிறாய். அதனாலே படைப்பாய். படைப்பாய் என்றால் நீ பிரம்மதேவன் அல்ல. பிரம்மனை ஒரு வேலைக்காரனா வச்சு தச்சர்களை ஒரு வேலைக்காரனா வச்சு ராஜராஜன் எப்படி சம்பளம் கொடுத்து கோயிலை கட்டினானோ அது போல பரமேஸ்வரன் பிரம்மாவை ஒரு வேலைக்காரனாக வச்சு படைக்க வைக்கிறான். அதுபோல மகாவிஷ்ணு ஒரு வேலைக்காரனாக வைத்து இந்த உலகத்தை காக்க வைக்கிறான். அவன் தான் உத்தரவு ஓடுறவன் இந்த வேலை செய்கிறான்.
காக்க வைக்கிறவன், கரப்பாய் அதுபோல ருத்ரனை வச்சு அழிக்க வைக்கிறவன். ருத்ரன் வேறு, சிவன் வேறு. ருத்ரன் என்ற ஒருவன் சிவனுக்கும் கீழ் அடங்கினவன். அவன் இந்த உலகத்தை எல்லாம் அழித்துக் கொண்டு இருக்கிறான். முழுதும் கண்ணார் பின்னோர்க்கெல்லாம் நோப்பாய், நீ இந்த உலகத்துக்கும் மூத்தவன், ஆகாயத்துக்கும் மூத்தவன், தேவர்களுக்கும் மூத்தவன். முழுதும் கண்ணார் விசும்பின், நம் கண்ணாலே பார்க்கப்படுகிற விசும்பிருக்கிற ஆகாயம், அந்த ஆகாயம் தோன்றுவதற்கு முன்னும் நீ இருந்தாய். மூத்தவன், மூப்பாய் என்றால் அதற்கு முன்னே இருந்த ஒருவன். பின்னோ எல்லாம் மூப்பாய், எல்லா தேவர்கள் உண்டாவதற்கு முன்னும் நீ இருந்தாய். அதனால தேவர்கள் உண்டாவதற்கு முன் மூத்தவனாக இருந்தவனும் நீதான், நீதான் என்று சொல்ல வருகிறது. அது மட்டுமல்ல, மூவா முதலாய் நின்ற முதல்வா, மூவா முதல், இந்த உலகம் தோன்றுவதற்கு முதற் காரண பொருளாக இறைவன் இருக்கிறான். அவன் இந்த உலகம் தோற்றுவதற்கு முதலே இருந்தான். இந்த உலகத்திற்கு பல கோடி வருஷம் ஆகி போச்சு. அவனுக்கு பல கோடி வருஷம் ஆகி கிழவனா போயிருக்க மாட்டானா? அந்த இறைவன் கிழவனா இருக்கிற மாட்டானான்னு கேட்டா இல்ல, அவன் எத்தனை வருஷம் ஆனாலும் அவன் இளவதான். அவனுக்கு மூப்பு என்பது கிடையாது. மூவா முதலாய், நீ மூவா மூப்பு போகாதவன், வயசு அடையாதவன். முதலாய், எல்லாவற்றுக்கும் தோற்றத்திற்கு முதற் காரணமாய் இருந்து நின்ற முதல்வா, நிற்கின்ற முதல்வன். இது சைவ சித்தாந்தத்தினுடைய 12 சூத்திரத்துல முதல் சூத்திரத்துல வர விஷயத்தை அப்படியே இருக்கிற. இந்த உலகம் எல்லாம் படைத்து காத்து அழிக்கப்படுகிறது. ஆனாலும் அந்த படைக்கின்ற, காக்கின்ற, அழிக்கின்ற 3 பேரையும் கூட இறைவன் அழித்து விடுகிறான். அப்படி அழித்து விடுகிறவனுக்கு சங்காரம் என்று சங்காரம். அந்த சங்காரமூர்த்தி பிறகு இந்த உலகத்தை உடைக்கிறார். அப்போ சங்காரம் செய்தவன் இந்த உலகத்தை திரும்ப படைக்கிற போது அவனுக்கு என்ன பெயர் வருதுன்னா சங்கார காரணன். சங்காரத்தை செய்தவனே உலகத்தை படைப்பதற்கும் நீத்த காரணனாக வந்து விடுகிறான். அவனே சங்கார காரணம். சங்காரம் பண்ணதுக்கும் காரணம், சங்காரத்தின் பின் உலகத்தை நிர்ணயிப்பதற்கும் அவன்தான் காரணம். அவன் ஒரே ஒரு முதல்வன். அதை சொல்றான், முதல்வா முதல்வன். மூவா முதலாய் நின்ற முதல்வா, எவ்வளவோ பழைய காலத்து முன்னிருந்தும் கூட இன்னும் வயசு முதிராத ஒரே இளமை வயசிலேயே இருந்து கொண்டிருக்கிற ஒருவன். ஆனால் இன்னொருக்கெல்லாம் மூப்பார். எத்தனை தேவர் கொண்டோ அத்தனை பேருக்கு நம் மூத்த வயதுடைய அவர்களுக்கெல்லாம் முன்னேயே நீ பிறந்து விட்டாய். மற்ற பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் உனக்கு பிறகுதான் இந்த உலகத்திலேயே தோன்றுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீ மூத்தவன் என்றும் சொல்றார். இப்படி சொல்லிவிட்டு கடைசியே ஏற்பட்ட பரம்பொருள் மாணிக்கவாசகரை ஆட்கொள்வதற்காக அவருடைய ஊருக்கு திருப்பெருந்துறைக்கு ஒரு குருநாதராக வரார். அப்போ பிராமண கோலத்தில் வந்தாராம். முன்னே என்னை ஆண்ட பார்ப்பானே, முன்னே பல நாட்களுக்கு முன்னே, பல மாதங்களுக்கு முன்னே என்னை ஆண்ட, என்னை நீ ஆட்கொண்டாய், என்னை ஒரு சிஷியனாக ஏற்றுக்கொண்டாய். அப்படி ஏற்றுக்கொள்கிற காலத்தில் நீ எந்த வடிவத்தில் வந்தாய்? பார்ப்பான் அந்தணனாக வந்தார். இது இந்த இடத்துல மட்டுமல்ல, இன்னும் சில இடங்களிலும் சொல்லியிருக்கார். திருப்பள்ளி எழுச்சியில அந்த இறைவனை சொல்லுகிற போது செந்தகல் போரை காட்டி திருப்பெருந்தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி, அந்தணனாவதும் காட்டி பார்ப்பான் என்ற வடிவத்தையும் காட்டிக் கொண்டு வந்தார். சிவந்த திருமேனியை காட்டி வந்தார். திருப்பெருந்தூர் கோயிலை காட்டி இந்த கோயிலுக்கு வா என்று அழைத்துக் கொண்டு போனார் என்று தன்னை ஆட்கொண்டுகின்ற காலத்திலே அந்த இறைவன் அந்தணனாக வந்தார் என்ற செய்தியை அங்கே சொன்னார். இன்னும் பல இடத்தில் இந்த திருவாசகத்திலே வருது. அதுல இந்த ஒரு இடமும் உண்டு. பார்ப்பான் அந்தண கோலத்திலே வந்து என்னை நீ ஆட்கொண்டவனே, என் பரமா, எனக்கெல்லாம் மூத்தவனே. பரம் என்றால் பெரியவன், உயர்ந்தவன் என்று அதற்கு பொருள். பரமா என்று பாடி பாடி அவனை பாடல்களாக பாடிக்கொண்டு
பணிந்து பாத பூப்போது அணைவது, அவருடைய பாதத்திலே பூக்களை கொண்டு போய் நான் அலங்காரம் செய்விப்பது, கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமானுடைய திருவடியிலே பூவை பறித்துக் கொண்டு போய் வைத்து அந்த இறைவனை நான் என்றைக்கு நான் வணங்கப் போகிறேன் என்று அவர் வருத்தப்படுகிறார். எனக்கு இன்னும் கைலாயம் கிட்டவில்லை என்பதுதான் அவருடைய வருத்தம். பூப்போது அணிவது என்று கொண்டு என் சொல்லாமனை புணர்ந்து, எனது தொலைவிடப்படாத மாணிக்கமான இறைவனை புணர்ந்து கூடி நான் அவனை அணிவது என்று கொள் என்று கேட்டார். இந்த 10 ஒவ்வொரு பாட்டும் கடைசியில் கொல்லாமனை புணர்ந்தே என்று, அதில் புணர்ந்து என்ற சொல் வருகிறது. அது மிக உயர்ந்த கருத்து உள்ள ஒரு சொல். அதாவது இறைவனோடு தான் ஒன்று கூடுகிற நிலை. இவர் நாயகியாகவும் இறைவன் நாயகனாகவும் இருப்பதனாலே அந்த நாயகனாகிய அவனை நாயகியாகிய நான் என்று அவனோடு சேர்ந்து இன்பம் பெறுவது என்ற பொருளிலே அமைத்து நிற்கிற ஒரு வார்த்தை. அப்படி உயர்ந்த அந்த சொல்லை இந்த 10 பாடலுக்கு தலைப்பாக வைக்கிறார்கள். அதனால்தான் புணர்ச்சி 10 என்று பெயர் வைத்தார். அப்போ இவர் எந்த இடத்திலே போய் அந்த புணர்ச்சி என்ற இடத்தை எழுதுகிறார் என்று கேட்டால் கைலாயம். அந்த கைலாயத்திலே சேர்ந்து அவனை அனுபவிக்க வேண்டும் என்று இங்கே கேட்கிறார். கைலாயத்தில்னா இறைவன் குருநாதராக வந்து இவரை ஆட்கொண்டு இடையில விட்டுட்டு போயிட்டான். சிதம்பரத்துக்கு வா, அங்கிருந்து அவன் கைலாய காட்சியையும் சொல்லிட்டு இருக்காரு. அதில் இருந்து ஒரு ஏக்கம், இன்னும் தனக்கு கைலாயம் கிடைக்கலையே. அந்த கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தில் பாடுகிறார். நீ கைலாயத்தில் போய் என்ன பண்ண போகிறீர் என்று கேட்டான். அவனை நான் போய் அந்த இடத்துல அவனை நெருங்கி இருக்கணும், ஆரக்கதி புடைப்பட்டு இருப்பது. புடைப்பட்டுனா பக்கத்தில் இருப்பதுன்னு அர்த்தம். நல்ல இருக தருவிக் கொள்ளக்கூடிய நேரம் அந்த கைலாயத்தில் என்று எனக்கு வரும். அடுத்த பாட்டுல போற்றி நிற்பது என்று அந்த இறைவனை போற்றி போற்றி என்று சொல்லி வாழ்த்துவது நான் என்றைக்கு. அடுத்த பாட்டுல மலர் ஊடு பூண்டு கிடப்பது என்று அவனுடைய திருவடியிலே பூவை தூவி அந்த திருவடியை என் தலைமையில் அணிந்து கொள்வது என்று. பூவை தூவிக்கு வர்றதில்லை, பூவை தூவி அந்த திருவடியில தன் தலையை கொண்டு போய் மோதுவது. அதான் திருவடியை தலைமையில் தூக்கிக் கொள்வது. புள்ளி புணர்வது என்று கொள்ளோ, அந்த இறைவனை நன்று ஆற கருதுதல். புள்ளி வந்தால் இறுக்கி நான் என்றைக்கு கற்றுக்கொள்வேன் என்று கேட்கிறேன். புகழப் பெறுவது என்று கொள்ளோ. அடுத்த பாட்டு, அந்த இறைவனை நான் என்னைக்கு புகழ்ச்சியான வார்த்தையாலே சொல்ல போகிறேன். அடுத்த பாட்டிலே புரிந்து நிற்பது என்று கொள்ளோ. புரிதல் என்பது விரும்புதல். கண்ணீர் தெரியணும், மயிர் கூட்டி எடுக்கணும், அன்பு பெருகணும், அத்தோடு கூட இறைவனை விரும்பி அவன் கண்ணீரே நான் நிற்கணும். இப்படி விரும்பி நிற்பது என்றைக்கு எனக்கு வாய்க்கும் என்று கேட்கிறேன். கனி மலரால் புனையப் பெறுவது என்று கொள்ளோ. அவனுடைய திருவடியை வாசகருடைய பூக்களை பறித்துக் கொண்டு தூவி நான் வணங்குவது எனக்கு என்று கிடைக்கும் என்று கேட்கிறார். புக்கு நிற்பது என்று கொள்ளோ. அந்த இறைவனுடைய சன்னிதானத்திலே எத்தனையோ பேர் நிற்கிறார்கள். அவர்களோடு நானும் ஒருவனாக புகுந்து நிற்கணும். அப்படி நிற்பது போது உடம்பு துணித்து அந்த செக்கர் போன்ற திருமையை கண்டு கழித்து அனுபவிப்பது என்றைக்கு என்று கேட்கிறேன். அதுக்கு அடுத்த பாட்டுல எழிலார் பாதம் போதாய்ந்து அனைவரும் கண்டு அந்த திருவடிக்கென்று பூக்களை ஆராய்ந்து நல்ல பூவான என்னைக்கு பறித்து கொண்டு போய் கொடுப்பது என்று கேட்கிறார். பூப்போது அனைவரும் கண்டு கொண்டோ, அந்த திருவடியை சேருவது என்று கொண்டோ என்று இந்த 10 பாட்டிலும் அவருடைய ஆறாத காதலை எடுத்துச் சொல்லி வருகிறார். புணர்ச்சி 10 என்ற பதியை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.